இரண்டாம் நாளின் காலை வேளையில் வந்திருக்கிறதான உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். इस सम्मेलन के दूसरे दिन में आप सब आए हैं. आप प्रभु यीशु मसीह के नाम से आप सबको आमंत्रित करते हैं. பல பிரயாசப்பட்டு பல காரியங்களை நாம் விட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம். कई बातों में परिश्रम करते हुए कई बातों को छोड़ते हुए हम परमेश्वर के सम्मुख में आए हैं. நாம் இன்னும் 2 நாள் கழித்த பிற்பாடு நாம் எல்லாரும் இங்கிருந்து புறப்பட வேண்டியதாக இருக்கும். 2 दिन के बाद हम सब यहाँ से निकलने वाले हैं. வெறுமையாய் ஒருவேளை நாம் வந்திருக்கலாம். हम खाली आए होंगे. திரும்பும் பொழுது பலவிதமான ஆசீர்வாதங்களோடு கூட பலவிதமான நன்மைகளோடு கூட நாம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். हम जाते समय बहुत सारे आशीषों के साथ और भलाई के साथ जाने के लिए परमेश्वर का उद्देश्य है. அவைகளை நாம் பெட்டிலேயோ पैकेटलेयो पर्सलेयो கொண்டு போக முடியாது. उसे हम संदूक में या पॉकेट में या मनी प्रेस में रखकर हम नहीं जा सकते हैं. தேவன் தருகிறதான ஆசீர்வாதங்கள் கண்கள் கண்டிராததான அவைகளை கண்களால் காணக்கூடாதான நித்தியமான காரியங்களா இருக்கிறது. परमेश्वर जो हमें आशीष देता है आंखों से नहीं दे सकते वो नित्य आशीष है. அவிதமான ஆசீர்வாதங்களோடு கூட நாம் எல்லாரும் திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ऐसे आशीषों के साथ हम सब लौटना चाहिए परमेश्वर चाहता है. ஆகையால் நாமும் விரும்பி தேவனோடு சேர்வோமானால் பிரியமானவர்களே கொண்டு வந்த தேவன் கொண்டு போகும் பொழுது ஆசீர்வாதங்களோடு கூட கொண்டு செல்வார். हम भी चाहते हुए आशीष से आने से मिले रहने से जो हमें लेके आया आशीष के साथ हमें लौटाएगा. நாம் கொண்டு வந்ததான பாரங்களை வேதனைகளை துக்கங்களை வியாதிகளை கஷ்டங்களை நாம் இங்கே விட்டு விடுவோம். हम जो लेकर आए दुख दर्द तकलीफ परेशानी बीमारी को हम यहाँ पर छोड़कर जाए. அவைகளை நாம் கொண்டு போக தேவன் விரும்புவது கிடையாது. उसे हम लेकर जाना परमेश्वर नहीं चाहता है. என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். मेरे पास आओ मैं तुम्हें दूंगा करके कहा है. அவருடைய நுகத்தை சுமக்கும்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். उसके जुआ को उठाने के लिए परमेश्वर ने हमें चुना है. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னதான தேவன் தரத்தான் விரும்புகிறார். मैं तुम्हें विश्राम दूंगा ऐसा कहा हुआ परमेश्वर विश्राम देने के लिए चाहता है. ஆகையால் நாம் எல்லாரும் போகும்பொழுது ஆசீர்வாதங்களோடு திரும்ப வேண்டும் என்று நாமும் கூட விரும்பி அதற்காக அர்ப்பணிப்போமாக. हम जाते समय आशीष के साथ जाना चाहिए इसलिए हम चाहे और उसके लिए अर्पण करें. கடமைக்காக வந்தோம் ஏன் வந்தோம் என்ற ஒரு நிலையோடு கூட நாம் திரும்ப கூடாது. हम फर्ज के लिए आए क्यों आए ऐसे हालत के साथ हम नहीं लौटना चाहिए. வந்தது நல்லதாய் இருந்தது வந்ததால் நான் நன்மையை பெற்றேன் என்ற ஒரு திருப்தியோடு கூட நாம் திரும்ப வேண்டும். हम आए हैं अच्छा हुआ भला हुआ ऐसे तृप्ति के साथ हम लौटना चाहिए. ஆகையால் இது இரண்டாம் தினமே நாம் ஒரு நல்ல முடிவுக்கு கடந்து வருவோம். ये दूसरा दिन हम अच्छा फैसला में आए. கடமைக்காக கன்வென்ஷன் வந்ததாக நாம் ஒருவரும் துக்கம் கொள்ளக்கூடாது. हम फर्ज के लिए आए करके हम कैसे भी हम दुख नहीं उठाना चाहिए. நான் இந்த தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். मैं मेरे परमेश्वर से पाने के लिए आया हूँ. ஆகையால் பிரியமானவர்களே நீங்கள் எல்லாரும் ஆசீர்வாதங்களோடு திரும்ப வேண்டும் என்றுதான் ஒருவருக்கு ஒருவர் விரும்புகிறோம். प्यारे लोगों आप सब आशीष से जाना चाहिए यही हम एक दूसरे लोग चाहते हैं. ஆகையால் தேவன் விரும்புகிற பிரகாரமாய் தேவன் நம்மை அவர் விரும்புகிறதான உன்னதத்துக்குரியதான இம்மைக்குரியதான சகல விதமான ஆசீர்வாதங்களால் ஆஸ்வதிக்க நம்மை அர்ப்பணித்து ஒருமுறை கூட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். जैसे परमेश्वर चाहता है ऐसे आसमानी आशीष को सारे आशीष को देने के लिए हम पाकर जाने के लिए हम धन्यवाद करेंगे. Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இங்கு கூடி வந்திருக்கிற நம்மில் பலரும் பல மாநிலத்தை சார்ந்தவர்கள். हम यहाँ पर आए बहुत सारे लोग बहुत मत से अलग हुए हैं. பல மாநிலத்திலிருந்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். कई जगहों से हम आए हैं. ஆனால் நாம் எல்லாரும் ஒரே தேசத்தான். हम सब एक ही देश के लोग हैं. இந்தியாவில் இல்லாமல் மற்ற ஏதாவது தேசங்களிலிருந்து வந்தவர்கள் யாராவது இருந்தால் கைகளை உயர்த்துங்க. भारत से ही नहीं दूसरा कोई देश से आए हुए कोई होने से हाथ उठाइए. இருப்பவர்கள் எல்லாம் இந்தியரே. हम जब यहाँ पर जो बैठे हैं सब भारत के लिए. ஆனால் நாம் எல்லாரும் பரலோகத்துக்குரியவங்க. हम सब लेकिन स्वर्ग के हैं. ஒரு விதத்தில் நாம் எல்லாரும் ஃபாரினர் என்று சொல்லலாம்.
एक तरीके से हम सब विदेशी करके कह सकते हैं। நாம் எல்லாரும் வேறொரு நாடை நாடுகிறோம். हम सब दूसरे एक देश में जाने वाले हैं. அந்த வேறொரு லோகத்தை நாம் நாடுகிறோம். दूसरे देश में जाने वाले हैं. அதுவே பரலோகம், அதுவே சிவலோகம் அல்லது அதுவே சொர்க்கம் என்று சொல்லலாம். वो ये स्वर्ग है, वो ये परलोक है, वही स्वदेश है. நான் பரலோகத்தை நாடி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவர்கள் ஒருமுறை கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். मैं स्वर्ग की ओर आया हूं ऐसे कहने वाले एक और बार हालेलुया बोलिए. हालेलुया. ஆனால் நாம் எல்லாரும் பல மாநிலத்தை சார்ந்தவர்கள். हम कई देश के लोग हैं. மகாராஷ்டிராவை சார்ந்தவர்கள் எல்லாரும் கைகளை உயர்த்துங்க பாப்போம். जो महाराष्ट्र के हैं वे सब हाथ उठाइए. மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கிறோம் என்று கைகளை உயர்த்துங்க. जो महाराष्ट्र से आए हैं वे लोग हाथ उठाइए. ஒரே ஒரு ஊழியக்கார பிரதரும் கொஞ்சம் விசுவாசிகளும். एक ही एक सेवक ब्रदर और थोड़े विश्वासी लोग हैं. நான் தான் அது. वो मैं ही हूँ. மகாராஷ்டிராவிலிருந்து வந்திருக்கிறேன். मैं महाराष्ट्र से आया हूँ. எம்பிலேயே இருக்கிறவங்க கைகளை உயர்த்துங்க. एमपी में ही रहने वाले हाथ उठाइए. எம்பில இருந்து இப்ப எம்பில தான் இருக்கிறீங்க நீங்க எல்லாம். अभी आप सब एमपी में ही है. கைகளை உயர்த்துங்க பாப்போம். हाथ उठाइए. பரவாயில்ல, அநேகர் எம்பியை சார்ந்தவர்கள் தான். बहुत सारे लोग एमपी के हैं. நீங்க யாரும் எம்பி கிடையாது. यहाँ पे कोई भी एमपी के लोग नहीं है. எம்பி எம்எல்ஏ ஒண்ணும் கிடையாது. ஆனா எம்பி தேசத்தார், அவ்வளவுதான். एमपी एमएलए नहीं, एमपी देश के लोग हैं. ஒரு முறை கூட இந்த எம்பி காரர்களுக்கு அல்லேலூயா சொல்லுங்க. एक और बार एमपी वालों के लिए हालेलुया बोलिए. சத்தீஸ்கரிலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா? छत्तीसगढ़ से कोई भी आए हैं क्या? சத்தீஸ்கர் கைகளை உயர்த்துங்க. ஒன்னும் போட்டோ பிடிக்க மாட்டோம். கைகளை உயர்த்துங்க. சத்தீஸ்கர் बोलिए जी. हाथों को उठाइए, हम फोटो नहीं खींचने वाले हैं. एक सिस्टर ना, एक ही सिस्टर, सेवक सिस्टर, एक सिस्टर, 2 बिलीवर, 3 4 பேர் வந்திருக்காங்க. 4 लोग आए हैं. அவளுக்காக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. उनके लिए हालेलुया बोलिए. தமிழ்நாட்டிலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா? तमिलनाडु से कोई भी आए हैं क्या? கன்வென்ஷனுக்காக सम्मेलन के लिए ஒரே ஒருத்தர் வந்திருக்காங்க. एक ही एक व्यक्ति आए हैं. சரி, அடுத்தது ஆந்திராவிலிருந்து வந்திருக்காங்க. கண்டிப்பா வந்திருக்காங்க. अगला आंध्रा से आए हैं, जरूर आए हैं. ஆந்திராவிலிருந்து வந்திருக்கோம். கைகளை உயர்த்துங்க பாப்போம். आंध्रा से जो आए हाथ उठाइए. கன்வென்ஷனுக்காக ஆந்திராவுக்கு வந்தவங்க. सम्मेलन के लिए जो आंध्रा से आए हैं. கொஞ்சம் பேர் தானா? நிறைய பேர் இப்ப இவ்வளவு நேரம் ஆவில நிறைஞ்சிட்டு இருந்தாங்க, ஆடி பாடிட்டு இருந்தாங்க. இப்ப ரெஸ்டிங். அச்சா, சரி, பரவாயில்ல. ஆந்திராவில இருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. आंध्रा से थोड़े लोग आए हैं. ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. एक और बार हालेलुया बोलिए. கட்டக்ல இருந்து பிரதர் வந்திருக்கிறார். कटक से ब्रदर आए हैं. இந்த பிரதர் கட்டக்ல இருந்து வந்திருக்கிறார். ये ब्रदर कटक से आए हैं. அவருக்கு ஒரு அல்லேலூயா. उनके लिए हालेलुया बोलिए. வேற ஏதாவது இடத்துல இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்ச வரை இவ்வளவுதான். கேரளால இருந்து யாராவது வந்திருக்கீங்களா? இல்ல, கன்வென்ஷனுக்காக கேரளால இருந்து யாரும் வரல. कन्वेंशन के लिए केरला से कोई भी नहीं आया है. இப்படி பலவிதமான மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறோம். ஒன்றான ஒரே மெய்தேவனாகிய இயேசுவை ஆராதிக்கும்படியாக. हम कई देशों से आके आए हैं एक ही सच्चा मसीह यीशु को आराधना करने के लिए. மாநிலத்தில் நாம் பலராயிருந்தாலும் சத்தியத்தில் நாம் ஒன்றாயிருக்கிறோம். देश में हम अलग होने से भी सत्य में हम एक हैं. மனுஷரால் செய்ய முடியாத ஒரு வேலையை தான் தேவன் வசனத்தின் மூலமாய் செய்திருக்கிறார். जो मनुष्य से नहीं हो सकता है उसे परमेश्वर वचन के द्वारा किया है. தமது சொந்த ரத்தத்தை சிந்தி ரத்தத்தின் மூலமாக நம்மை விலைக்கிரயமாக அவர் மீட்டுக் கொண்டார். अपने खुद के लहू को बहाकर हमें दाम देकर मोल लिया है. ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட கல்வாரியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தினதான ரத்தத்தின் துளிகள் தான் நாமா இருக்கிறோம். कलवरी के लहू से जो बूंदे गिरी है वो बूंद हम है. பிரியமானவர்களே, நம்மில் பலரும் பலவிதமான காரியங்களில் சிந்தித்து நம்மை நாமே சாதாரணமான ஜனங்களாக நினைத்து வேதனைப்படுகிறோம். हम अपने से कई बातों को विचार करते हुए हम अपने आप को साधारण लोग समझते हैं. எனக்கு யாரும் இல்லை, मुझे कोई भी नहीं है. என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை, मुझे सुधि लेने वाला कोई नहीं है. என்னை நேசிப்பார் யாரும் இல்லை, मुझे प्रेम करने वाला कोई नहीं है.
என்னுடையவர்கள் என்று சொல்ல எனக்கு சொந்தமானவர்கள் யாரும் இல்லை. मेरा कहने के लिए, मेरा निजी कहने के लिए कोई भी नहीं है. அப்பா என்று சொல்லி கூப்பிட எனக்கு அப்பா இல்லை. ये पिता करके पुकारने के लिए मुझे पिता नहीं है. அம்மா என்று சொல்லி கூப்பிட எனக்கு அம்மா இல்லை. माँ करके पुकारने के लिए माँ नहीं है. இவ்விதமாய் இல்லை 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 என்று சொல்லி நம்மில் பலரும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். ऐसा नहीं है, नहीं है, नहीं है करके हम बहुत सारे लोग कहते ही रहते हैं. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னதான இயேசு நமது மத்தியில் இருக்கிறார். जो है ऐसे कहने वाला जो यीशु हमारे बीच में है. யார் எனக்கு எங்கு இல்லையோ அங்கே என் இயேசு இருக்கிறார் என்று நாம் சொல்லுவோமாக. जहाँ कोई नहीं वहाँ पर हमारा यीशु है करके हम कहे. என் இயேசு எனக்காக இருக்கிறார். मेरा यीशु मेरे लिए है. यीशु द्वारा पकड़ा गया हूँ, उसके लहू द्वारा धोया गया हूँ, मेरे लिए कुछ भी नहीं, ये संसार तेरा नहीं, मेरे लिए कुछ भी नहीं, ये दिल मेरा नहीं. यीशु 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 सब कुछ यीशु यीशु यीशु. ஹல்லேலூயா. நேற்று இதே நேரம் இந்த பாட்டை நாங்க ட்ரெயின்ல பாடிட்டு வந்தோம். कल इसी समय हम ट्रेन में ये गीत को गाकर आए थे. ऐसे है ना? கூட சேர்ந்து பாடுவாங்க, உங்களோட சேர்ந்து நான் பாடுன்றவங்க கை உயர்த்துங்க பாப்போம். मेरे साथ आप लोग गाए, मैं आपके साथ गाए, ऐसे कहने वाले हाथ उठाइए. நேற்றுக்கு இதே நேரம் இந்த பாட்டு பாடணும். कल यही समय ये गीत हम गाए थे. பரவாயில்லை. நேற்றுக்கு கூட நாங்கள் இந்த பாடலை பாடி வந்தோம். कल भी हम ये गीत को गाए थे. பிரியமானவர்களே, நமக்கு இயேசு இல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. प्यारे लोग, हमारे लिए यीशु के बिना और कोई भी नहीं है. இருக்கிறேன் என்று நான் உனக்கு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள், எல்லாரும் இல்லாமல் போய் விடுகிறார்கள். मैं तुम्हारे लिए हूँ ऐसा करके नहीं होकर चले जाते हैं. ஆனால் நமக்கு இயேசு இருக்கிறார். हमारे लिए यीशु है. ஆகையால் சந்தோஷத்தோடு கூட நம்மோடு கூட இயேசுவோடு கூட நாம் இருப்போமாக. इसलिए आनंद के साथ जो हमारे साथ यीशु है उसके साथ हम भी रहे. இந்த காரியங்கள் மூலமாக உங்களுக்கு மறுபடியுமாக நாங்கள் வாழ்த்துதல் தெரிவிக்கிறோம். इस बातों के द्वारा फिर से हम आपको आमंत्रित करते हैं. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के पवित्र नाम के धन्यवाद हो. நாம் வேத பகுதிக்கு திரும்புவோம். मैं शास्त्र की ओर लौटे. எரேமியாவின் புத்தகம், यिर्मयाह की पुस्तक 14ஆம் அதிகாரம் 14 अध्याय 14 अध्याय எரேமியா 14 तब यहोवा ने 8 और 9 वचनங்கள். 8 और 9 वचन. हे इस्राएल के आधार, संकट के समय उसका बचाने वाला तू ही है. तू क्यों इस देश में परदेशी के समान है? तू क्यों इस बटोही के समान है जो रात भर रहने के लिए कहीं टिकता हो? तू क्यों एक विस्मित पुरुष या ऐसे वीर के समान है जो बचा ना सके? तो भी हे यहोवा, तू हमारे बीच में है और हम तेरे कहलाते हैं, इसलिए हमको ना तज. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, ஆபத்து காலத்தில் அதில் ரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்கு இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானேன். நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானேன். கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டும் இருக்கிறதே, எங்களை விட்டு போகாதிரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का पवित्र नाम का धन्यवाद हो. எரேமியா என்றதான பெரிய தீர்க்கதரிசன் மூலமாய் எடுத்துரைக்கப்பட்டதான வாக்கியங்களை நாம் வாசிக்க கேட்டோம். यिर्मयाह जो बड़ा भविष्य देखता है उसके द्वारा बताए गए बातों को हम पढ़े हैं. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, इस्राएल के आधार, ஆபத்து காலத்தின் அதன் ரட்சகரே, संकट के समय बचाने वाला, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் तो इस देश में परदेशी की नाई, ராத்தங்க இறங்குகிறதான வழிப்போக்கனை போலவும், तो कुछ उस बटोही के समान है, நீர் விடாய்த்து போனதான புருஷனை போலவும், तो विस्मत पुरुष के समान, நீர் விடாய்த்து போனதான புருஷனை போலவும், तो एक विस्मित पुरुष के समान, ரட்சிக்க மாட்டாதான பராக்கிரமசாலியை போலவும் जो बचा ना सकता वीर के समान இருப்பானேன். है. நீர் அபிதமாய் இருக்க காரணம் என்ன? आप ऐसे रहने का कारण क्या है? நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, आप हमारे बीच में है, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே, हम तेरे नाम कहलाते हैं, எங்களை விட்டு போக வேண்டாம். इसलिए हमको छोड़कर ना तज.
பிரியமானவர்களே, ஒரு விண்ணப்பத்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். प्यारे लोगों, एक विनती को हम सब पढ़ा हुआ सुने हैं। நீர் எங்களை விட்டு போக கூடாது. हमें छोड़कर आप नहीं जाना। பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அவிதமாய் சொல்வதை பார்க்கலாம். बच्चे माता पिता से ऐसे कहते हुए हम देख सकते हैं। சில சந்தர்ப்பங்களில் நாம் மற்றவர்களை பார்த்து நீங்க எப்போ போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்பதுண்டு. कई मौके पर हम दूसरों को देखकर आप कब जाएंगे ऐसा हम पूछते हैं। எப்பொழுது அவர்கள் போவார் என்று எதிர்பார்ப்பதும் உண்டு. कब वे जाएंगे करके हम इंतजार भी करते हैं। ஆனால் இங்கு நாம் வாசிக்கிறோம், எங்களை விட்டு நீர் போக வேண்டாம். यहाँ पर हम देखते हैं हमको छोड़कर ना जाना। நீ எங்களை விட்டு போகாதிரும் என்று சொல்லி மிகவும் விண்ணப்பித்து கேட்டுக்கொள்கிறார்கள். आप हमको छोड़कर नहीं जाना करके वह विनती करते हैं। இந்த தீர்க்கதரிசி யார் என்று நமக்கு தெரியும். ये भविष्यद्वक्ता कौन है करके हमें मालूम है। சரீர பிரகாரமாக இவள் சாயலை நாம் காண இயலாது. शरीर के अनुसार इनके रूप को हम नहीं देख सकते हैं। ஆனால் இந்த எரேமியாவின் புத்தகத்தின் மூலமாக இந்த எரேமியா எவ்வளவு அருமையான மனுஷன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ये यिर्मयाह की पुस्तक के द्वारा ये यिर्मयाह कितना अच्छा व्यक्ति है करके हम जान सकते हैं। பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்தான 5 பெரிய தீர்க்கதரிசிகளில் இந்த எரேமியாவும் ஒருவனாயிருக்கிறான். पुराने नियम में 5 बड़े भविष्यद्वक्ता में उसमें से यिर्मयाह एक है। இவர்களெல்லாம் தேவன் தேர்ந்தெடுத்து தேவன் செய்ததான செயல்களை எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக நாம் அறிய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். ये सब जो परमेश्वर किया ऐसे बातों को हमें बताने के लिए इन्होंने किया है। பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் என்ற ஒன்று நமக்கு இல்லாமல் இருந்திருக்குமானால் எத்தனையோ காரியங்கள் அறிய வாய்ப்பே இராது இந்த உலகத்திற்கு. ये पवित्र शास्त्र नहीं होने से कई बातों को जानने के लिए हमसे नहीं हो सकता है। பரிசுத்த வேதாகமம் ஒன்று இருப்பதின் மூலமாக தான் இந்த உலகமே இன்றைக்கும் இயங்குகிறது. पवित्र शास्त्र होने के कारण आज भी ये संसार है। இந்த சன்சார் இருப்பது மாத்திரமல்ல, இயங்கிக் கொண்டிருக்கிறது. ये संसार रहता केवल नहीं आग्रह करता है। வேலை செய்கிறது. உலகம் வாழ்கிறது. संसार जीवन व्यतीत करता है। இல்லாவிட்டால் இந்த உலகம் செத்து போயிருக்கும். नहीं तो ये संसार मरा होता। இந்த உலகம் வாழ்வதற்கு இருதயமாய் இருப்பது இந்த பரிசுத்த வேதாகமமே. ये संसार रहने के लिए ये पवित्र शास्त्र है। ஏனென்றால் உங்கள் வேதம் என்ன சொல்கிறது, இதை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்றுதான் உலகத்தில் இருக்கிறதான பல மனுஷர்கள் கேட்கிறார்கள். ये शास्त्र जो कहता है संसार के बहुत सारे लोग इसे सुनते हैं। இந்த உலகத்தில் இருக்கிறதான விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கதான பலவிதமான காரியங்களை கண்டுபிடிக்கதான இந்த விஞ்ஞானிகள் அறிஞர்கள் ஆராய்கிறார்கள், வேதம் என்ன சொல்கிறது. संसार की बातों संसार के जो वैज्ञानिक लोग ढूंढते हैं कोसते हैं कि शास्त्र क्या कहता है। அவர்கள் தெளிவாய் சொல்கிறார்கள், வேதம் அல்லாமல் வேறு ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை என்கிறார்கள். वे स्पष्ट रीति से कहते हैं शास्त्र के बिना कुछ भी नहीं जान सकते हैं। வேதத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதான காரியங்கள் நடந்தேறி வருகிறது என்று சொல்லி அவர்கள் நடந்த காரியங்களுக்கும் நடக்க வேண்டிய காரியங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் வேதமே சாட்சி என்று அறிவிக்கிறார்கள். शास्त्र के द्वारा जो कहते हैं जो बीत गया है जो होने वाला है वो होता है, वो जो शास्त्र के द्वारा ही ऐसा वे कहते हैं। அப்படிப்பட்ட விசேஷிக்கப்பட்ட ஒரு புதைபொருள் தான் நமது கையில் இருக்கிறதான வேதம். பிரியமானவர்களே, ऐसा ही जो विशेष है ये पुस्तक है। प्रिय लोगों, என்ன சொல்லி இருக்கிறது என்பதை ஆராய்வதற்காக பரிசுத்த வேதாகமத்தை படிக்கிறதான விஞ்ஞானிகள் பலர் உண்டு. ये क्या कह रहा है करके पवित्र शास्त्र को पढ़ने वाले वैज्ञानिक लोग बहुत सारे लोग हैं। अनेक நாட்களாக விஞ்ஞானிகள் தெய்வம் இல்லை என்று தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். बहुत सारे दिनों से वैज्ञानिक लोग परमेश्वर नहीं है ऐसा करके कहते थे। ஆனால் சில மாதங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டாகிவிட்டது. அவர்கள் சொல்லிவிட்டார்கள், தெய்வத்துடைய வல்லமை என்ற ஒன்று உண்டு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். कुछ माह के बाद वे जान गए हैं परमेश्वर है, उसके सामर्थ्य है करके वो कहते हैं। ஏனென்றால் எங்களுடைய கண்டுபிடிப்புகளையும் கூட நாங்கள் அறிவிக்கிறதான அறிவிப்பையும் கூட பொய்யாக்கி கொண்டிருக்கிற ஒரு வல்லமை இருக்குமானால் அது தெய்வத்துடைய வல்லமை தான். जो ज्ञान है जो हम जो बुद्धि हम बताते हैं वो गलत है करके साबित करता वही शास्त्र है। ஆகையால் பிரியமானவர்களே, விஞ்ஞானிகள் இந்த வேதத்திற்கு நடுங்குகிறார்கள். प्यारे लोगों, इसलिए वैज्ञानिक लोग ये शास्त्र के आगे तरतराते हैं। வேதத்துக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். परमेश्वर का भय मानना बुद्धि का मूल है। எல்லாருக்கும் ஆரம்பமாக வேண்டும். हम सबके लिए आरंभ होना चाहिए। விஞ்ஞானிகள் வேதத்தின்படியே காரியங்கள் நடக்குது என்று சொல்லி இது எவ்வளவு விசேஷமானதா இருக்கும் என்று சொல்லி
திகைக்கிறார்கள். शास्त्र लोग वैज्ञानिक के अनुसार बातें होते करके वो कपकपाते हैं. ஆனால் தேவனோ கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனங்களாக வேதத்தை தினமும் படிக்கிற ஜனங்களாக நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். परमेश्वर का भय मानने वाले होकर प्रतिदिन शास्त्र को पढ़ने वाले होकर परमेश्वर ने हमें चुना है. விஞ்ஞானிகள் அவசியத்துக்கு அறிந்துவிட்டு அடுத்தபடியா வேதத்தை படிக்க விரும்புவது கிடையாது. वैज्ञानिक लोग आवश्यकता के लिए जानने के लिए शास्त्र पढ़ते हैं, उसके बाद वे नहीं पढ़ते हैं. ஆனால் நாமோ தினமும் வேதத்தை படித்து வருகிறோம். हम प्रतिदिन शास्त्र को पढ़ते हैं. வேதாமத்தை கையில் பிடித்திருக்கிறவர்கள், வேதாமத்தை கொண்டு இன்றைக்கு கன்வென்ஸ் வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் பாக்கியவான்கள். शास्त्र को पकड़े हुए, शास्त्र को लेकर आए हुए, सम्मेलन आए हुए सब लोग धन्य लोग हैं. பைபிள் கொண்டு வந்துங்க, உங்க பைபிள் அப்படி கையில உயர்த்தி, அதாவது முழு உலகத்தையும் ஆளுகிறதான, முழு உலகத்தையும் இயங்க செய்கிறதான இதயத்தை கையில வச்சிருக்கிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். அந்த கையில பைபிளை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். जो बाइबल को उठाने वाले बाइबल की तरह पूरे संसार को राज्य करते हैं, ऐसे कहने वाले बाइबल को हाथ में उठाते हुए हालेलुया बोलिए. பரவாயில்ல, அநேகருடைய பைபிள் கையிலே எடுத்து உயர்ந்தது சந்தோஷமான காரியம். बहुत सारे लोग का बाइबल हाथों में ऊपर उठाया गया, बहुत आनंद की बात है. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर के नाम का धन्यवाद हो. பிரியமானவர்களே, இன்றைக்கு அந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தான் ஒரு சில காரியங்களை இன்றைய தினத்தில் நான் உங்களுக்கு எடுத்து உரைக்க விரும்புகிறேன். आज पवित्र शास्त्र के कुछ बातों को हम ध्यान करेंगे. ஆவியானவர் எனக்கு அறிவிப்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். जो पवित्र आत्मा मुझे बताता है उसे मैं आपको बताऊंगा. உங்களுக்கும் எங்களுக்கும் சர்வவல்லமையுள்ள தேவன் இந்த வசனங்களோடு கூட தமது கிருபையை தந்து இந்த வசனத்தின் பிரகாரமாக நம்மை மாற்றுவாராக. सर्वशक्तिमान परमेश्वर आपको और मुझे इस वचन के अनुसार हमें बदल दे. தேவன் யார் என்று இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். परमेश्वर कौन है करके ये यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है. முதலாவது இஸ்ரவேலின் நம்பிக்கை. पहला इस्राएल का आधार है. ஆபத்து காலத்தின் ரட்சகர், संकट के समय बचाने वाला है. மூன்றாவதாக எங்கள் நடுவில் இருக்கிறவர், वो हमारे बीच में है. உமது நாமம் எங்களுக்கு இருக்கிறது. तेरे हम कहलाते हैं. இவ்விதமாக 4 விதமான உரிமைகளை தேவனுக்கு இந்த எரேமியா தீர்க்கதரிசி கொடுத்து நம்மை உரிமைப்படுத்துகிறார். 4 पर के हक को यिर्मयाह भविष्यद्वक्ता कहकर हमें हकदार दिलाता है. நீர் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறீர். आप हमारे आधार है. तू मेरी आशा. கேட்ட மாதிரி நினைவு இருக்குங்களா உங்களுக்கு யாருக்காவது? நல்ல ஒரு பாடல் இங்கே அருகாமல் இருக்குதானே, மவு என்றதான இடத்துல இருக்குதானே, அந்த ஹாஸ்டல் பிள்ளைங்க பாடுவாங்க. நல்ல ஒரு பாட்டு இந்த பாட்டு. तू मेरी आशा, तू मेरे साथ என்னன்னு சொல்லி பாடுவாங்க. அந்த பாட்டை கேட்டாலே அங்கே இருந்து அழ ஆரம்பிச்சு விடுவோம். उस गीत को सुनते साथ वहाँ पर खड़ा होकर हम रोने लगते हैं. அவ்வளவு அருமையான விதங்கள்ல அந்த பிள்ளைகள் பாடுவார்கள். उतना अच्छे रीति से वे बच्चे गाते हैं. நீதான் எங்களுடைய நம்பிக்கையா இருக்கிறீர். ये आप ही हमारे आशा है. நீதான் எங்களுடைய கண்மலையா இருக்கிறீர். आप ही हमारे लिए चट्टान है. நீதான் எங்களுடைய பாதுகாவலா இருக்கிறீர். आप हमारे रखवाला है. நீதான் எங்களுக்கு எல்லாவற்றும் எல்லாமா இருக்கிறீர். आप ही हमारे लिए सब में सब कुछ है. ஒன்றுமில்லாத பிள்ளைகள் இதை உரிமையோடு கூட பாடும் பொழுது கேட்பதற்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். कुछ नहीं, बच्चे लोग वो हक से गाते समय बहुत ही आनंद होता है. நமக்கு எல்லாமே இருக்கிறபடியால் தான் இந்த பாடல் எல்லாம் நாம் யோசிப்பது கிடையாது, பாடுவதும் கிடையாது. हमें सब कुछ आने होने के कारण ये गीत को हम याद नहीं करते हैं और गाते नहीं हैं. பிரியமானவர்களே, தேவனை நாம் எல்லா விதங்களிலும் அறிவோமானால், அனுபவிப்போமானால் இந்த பாடல் மிகவும் இன்பமாயிருக்கும். प्यारे लोगों, हम परमेश्वर को सब रीति से अनुभव करने से ये गाना बहुत ही अच्छा लगेगा. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, इस्राएल का आशा. இஸ்ரவேல் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ये इस्राएल करके यहाँ पर कहा गया है. யாக்கோபு என்றதான ஆபிரகாமின் பேரனைதான் தேவன் இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார். याकूब जो इब्राहिम का पोता है उसे इस्राएल करके नाम दिया गया है. ஆரம்பத்தில் தேவனுக்கு நிறைய பெயரை மாற்றுவதுதான் வேலையா இருந்தது. आरंभ में परमेश्वर को बहुत सारे नाम को बदलने का काम था. நான் ஏற்கனவே இண்டோர்ல இருந்த பொழுதுதான் தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தி கொடுத்தார். मैं पहले इंदौर में रहते समय ही परमेश्वर ये बातों को मुझे प्रकट करके दिया है. ராம் ராய் இந்த ரெண்டு பேரையும் தேவன் மாத்தி விட்டார். राम राय ये दोनों को परमेश्वर बदल दिया है. முதல் பெயர் மாற்றம் ராம் ராய்க்கு தான் நடந்தது. पहला नाम बदलाव राम राय को हुआ. அந்த ராம் யாரு? वो राम कौन है? அந்த ராய் யாரு? वो राय कौन है? அபிராம். वो अब्राहम है. அந்த அபிராம் என்னது? ராம். अब्राहम जो राम है. தப்பா சொல்லிடாதீங்க பிரதர், வேற ஏதோ சொல்றாரு, வேற எங்கிருந்து வந்திருக்கிறார் நினைச்சிடாதீங்க, கொஞ்சம் பொறுங்க. அந்த ராம தேவன் காம் என்று மாத்தி விட்டார். இனிமேல் நீ காம் கரோ, तुम काम करो, काम तुम नाम
आने वाला दिन में काम அப்படின்னு சொல்லிவிட்டார். அபிரகாம், राम को तुम काम करो करके आने वाला दिनों में काम करके हम अब्राहम करके बदल दिया है. படிச்சு பாருங்க, தமிழ்ல தான் கரெக்டா இருக்கும். ஒருவேளை இந்தியில மலையில மற்றதுல மாறி இருக்கும் போது, அதாவது அபிராம் என்றதான பெயரை அபிரகாம் என்று சொல்லி மாற்றிவிட்டார். अब्राहम के नाम को अब्राहम करके बदल दिया है. சாராய், அந்த ராயல் சாரால் என்று சொல்லி மாற்றிவிட்டார். सारे को सारा करके बदल दिया है. அடுத்தபடியாக ஈசாக்குக்கு தேவன் ஒன்றும் செய்யவில்லை, யாக்கோபிடத்தில் வந்து விட்டார். अगला ईसा को परमेश्वर कुछ भी नहीं किया, याकूब के पास आ गया है. யாக்கோபை தேவன் சொன்னார், நீ இனிமேல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய். याकूब को परमेश्वर ने कहा, अब से तो इस्राएली कहलाएगा. நீ மேற்கொண்டபடினால் நீ இஸ்ரவேல். आपने जय पाया है, इसलिए आप इस्राएल है. பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இஸ்ரவேலராய் இருக்கிறோம். प्यारे लोगों, हम सब इस्राएली है. இஸ்ரேல் என்றதான ஒரு தேசம் இன்றைக்கும் உலகத்தில் இருப்பதை நீங்கள் பலரும் அறிந்திருப்பீர்கள். इस्राएल करके एक देश आज भी संसार में है, आप में से बहुत सारे लोग जानते हैं. இந்த அபிரகாமின் சந்ததி இன்றைக்கும் இஸ்ரவேலில் இருந்து வருகிறார்கள். आज भी अब्राहम के संतान इस्राएल में रहते हैं. ஆனால் வாக்குத்தத்தின் இஸ்ரவேலராகிய நம்மை தேவன் உலகத்தின் பல பகுதியிலும் வைத்திருக்கிறார். जो प्रतिज्ञा के इस्राएली है, हमें परमेश्वर संसार के सारे भागों में रखा है. நாம் எல்லாரும் இஸ்ரவேலராய் இருக்கிறோம். हम सब इस्राएली हैं. இஸ்ரவேலின் நம்பிக்கையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. इस्राएल की आशा करके कहा गया है. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, इस्राएल की आशा. பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் நம்பிக்கை தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். इस्राएल का आशा परमेश्वर करके जान लेना चाहिए. இஸ்ரவேல் என்ற இடத்தில் நான் ஒரு இஸ்ரவேலனா இருப்பதனால் என் பெயரையும் நான் வைத்துக் கொள்ளலாம். मैं एक इस्राएली होने के कारण मेरा नाम भी रख सकते हैं. காலேபின் நம்பிக்கையே என்று நான் சொல்லலாம். एक कालेब की आशा करके हम कह सकते हैं. உங்களில் எல்லாரும் உங்கள் பெயரை வைத்து நீங்கள் சொல்லலாமே. आप में से सब लोग आपके नाम रखकर कह सकते हैं. உங்களுக்கு உரிமை இருக்குமானால், आपको हक होने से, வேதம் என்னுடைய என்ற ஒரு உரிமை இருக்குமானால், शास्त्र मेरा है करके हक होने से, நான் இஸ்ரவேல் என்றதான ஒரு உரிமை நம்பிக்கை உங்களுக்கு இருக்குமானால், मैं इस्राएली करके एक आशा और हक होने से, நீங்கள் சொல்லலாம், உங்கள் பெயரை சொல்லி நம்பிக்கை என்று சொல்லலாம். आप आपके नाम को रखकर आशा करके कह सकते हैं. எல்லாருமா சேர்ந்து உங்க பெயரை சொல்லி ஆஷா, இங்க ஆஷான்னு யாராவது உட்கார்ந்து இருப்பீங்க, இருந்துட்டு போங்க பரவாயில்ல, ஆனா ஆஷாவின் ஆஷாவே அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்முடைய தேவரை என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுங்க. உங்களுடைய सब பெயரை लोग अपना பயன்படுத்தி परमेश्वर को मेरे आशा करके कहिए. சொல்லுங்க பாபு. सब लोग कहिए, अपने नाम को लगकर आशा करके कहिए. ये जैसी की आशा, காலேபின் ஆஷா, एक कालेब की आशा, जैसी की आशा, जॉन का आशा, और क्या बोलो, आप लोग बोलिए, उनके பேரை சொல்லி என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லுங்க. मैं अपने नाम कहते हुए मेरी आशा करके कहिए. कमलेश की आशा. பிரியமானவர்களே, விதமாய் நம்முடைய தேவனை நாம் நம்பிக்கை உரிமையா, நம்முடைய தேவன் நம்முடைய நம்பிக்கையா இருக்கிறார். हमारा परमेश्वर हमारे लिए आशा है. உள்ளத்தில் உள்ளதை சொல்லுங்க, என் தேவன் என்னுடைய நம்பிக்கையா இருக்கிறார். मेरा परमेश्वर मेरा आशा है कहिए. இஸ்ரவேலின் நம்பிக்கையே, इस्राएल की आशा, ஆபத்து காலத்தின் அதன் ரட்சகரே, संकट के समय के बचाने वाला. பிரியமானவர்களே, நமக்கு எல்லாருக்கும் எல்லா காலமும் ஒரே காலம் போல் இருப்பது கிடையாது. हम सबको सब समय एक ही समय के समान नहीं रहता है. இங்கு ஆபத்து காலம் என்ற ஒரு காலம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर संकट के समय है, एक समय है करके कहा गया है. அந்த காலத்தில் அதன் ரட்சகராய் இருக்கிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். उस समय हमें बचाने वाला एक परमेश्वर है. எல்லாருக்கும் எல்லாம் ஒரே காலம் போல் இருப்பதில்லை என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். सबको सब समय एक समय जैसा रहता कर नहीं रहता करके हम सब जानते हैं. நாளை நம்முடைய தினமாய் இருக்கும் என்று நம்மில் உறுதியாய் சொல்ல கூடாது. कल हमारा समय रहेगा करके हम मजबूती से नहीं कह सकते हैं. எல்லா நாளும் நான் இவ்விதமாக துக்கத்தில் தான் இருப்பேன் என்று சொல்ல நம்மால் இயலாது. सब दिन हम इसी समान दुख के समान रहेंगे करके नहीं कह सकते हैं. எப்பொழுதும் போல நான் இன்றைக்கு இருக்கிறதான சந்தோஷம் போலவே நான் எப்போதும் இருக்க முடியும் என்றும் சொல்ல இயலாது. अभी जो आनंद है हमेशा आनंद से हम रहेंगे करके हम नहीं कह सकते हैं. திடீரென்று ஒரு காலம் வரும், அது ஆபத்து காலமாய் நமக்கு அறிவிக்கப்படும். अचानक एक समय आएगा, वो संकट के समय करके हमें बताया जाएगा. யாரிடத்தில் போகலாம்? हम किसके पास जाएंगे? பிரியமானவர்களே, தங்களுக்கு ஒரு ஆபத்து காலம் என்று வரும்பொழுது யாரிடத்தில் போகலாம், எங்கு போகலாம் என்று சொல்லி மனுஷர்கள் கேட்டு விசாரிக்கிறார்கள். प्यारे लोग, एक संकट के समय आते समय हम कहाँ जाएंगे, हम किसके पास जाएंगे करके वे सुधी लेते हैं. வீட்டில் இருக்கிறதான ஒரு மனுஷனுக்கு திடீரென்று ஒரு ஆபத்து வரும்.
அந்த ஆபத்துகள் என்ன என்று அறிவார்கள். அதன் மூலமாக அவர்கள் செல்ல வேண்டிய இடங்களுக்கு செல்கிறார்கள். घर में रहने वाला व्यक्ति को अचानक संकट आएगा, वो संकट में कहां जाना चाहिए करके वे जाते हैं. திடீரென்று அவளுக்கு இருக்கிறதான அந்த வியாதியானது இப்படிப்பட்ட கொடூரமான வியாதி என்று அறிவிக்கப்பட்டால் உடனே அவர்கள் சிறந்த மருத்துவமனை தேடி அங்கு ஓடுகிறார்கள். தங்களுடைய ஆபத்து காலத்தின் அதனுடைய ரட்சகராக அந்த ஹாஸ்பிட்டலை அவருடைய ரட்சகராக எண்ணி. अचानक जिसको बीमारी होता है, वो बीमारी भयानक होने के बाद ये बीमारी भयानक है, बचाने वाले बड़े कौन है, उसके पास वो जाते हैं. அடுத்தபடியாக வீணான பிரச்சனைகள், வீணான ப்ராப்ளங்கள் வந்து பொய்யான விதங்களில் நம்மீது இந்த உலகத்திற்கு தான் பல கேஸ்கள் போடும்படியான வழிகள் வரும்பொழுது அவர்கள் கோர்ட்டை தேடி நாடுகிறார்கள். हमको व्यर्थ समय से आते समय कई मुकदमा लड़ते समय हम कोर्ट की ओर जाते हैं. எனக்காக வழக்காட நல்ல வக்கீல் எங்கு கிடைப்பார்கள், मेरे लिए मुकदमा लड़ने के लिए अच्छा वकील मिलेगा करके दौड़ते हैं. எனக்கு சரியான தீர்ப்பு வழங்க எந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டா ஹை கோர்ட்டா, எந்த கோர்ட் சரியா இருக்கும் என்று சொல்லி அந்த கோர்ட்டை அவர்கள் அதாவது ஆபத்து காலத்தின் ரட்சகராக எண்ணி அங்கு போகிறார்கள். वो अच्छा कोर्ट जिसमें मेरा सहमति होगा ऐसे करके अच्छे कोर्ट कौन सा है करके वहां पर जाते हैं. அல்லது குறிப்பிட்ட மனுஷரை அவர்கள் நம்பிக்கையாய் வைத்து அந்த மனுஷனிடத்தில் போய் என்னுடைய காரியங்கள் விதமாய் ஆகிவிட்டது, என் குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை ஆகிவிட்டது, நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், உங்களை எல்லாம் யாருக்கு யாரும் இல்லை ஐயா. कुछ व्यक्ति के पास जाके कहते हैं हमें संकट में है, आप ही हमें बचा सकते हैं, आपके अलावा हमें कोई नहीं, ऐसा करके कहते हैं. இவ்விதமாய் ஆபத்து என்று ஒன்று வரும்பொழுது மனிதன் ஓடுகிறான். ऐसे संकट आते समय मनुष्य दौड़ते हैं. இப்பொழுது வெயிலாக இந்த இடம் நல்ல ஒரு நிழலா இருக்கும்னால நாம் இங்க இருந்து கொண்டிருக்கிறோம். यहाँ पर अच्छा छाया होने के कारण हम यहाँ पर है. வெயில் இருக்குதான ஒரு மனுஷன் நிழலை பார்த்த உடனே அங்க ஓடி போய் நின்று கொள்வான். धूप में रहने वाला एक मनुष्य छाया को देखते साथ वहाँ पर जाकर वह खड़ा हो जाता है. திடீரென்று ஒரு மழை வருமானால் மழையில நனையாதபடிக்கு மறைவிடங்களை தேடி மனுஷன் தன்னை ஒளித்துக் கொள்கிறான். अचानक बारिश आने से बारिश से बचने के लिए ये छिपने का स्थान में जाकर वह ठहर जाता है. திடீரென்று ஒரு சிங்கம் வருமானால் ஆஹா आ जाओ அப்படின்னு சொல்லி நிப்பானா. अचानक एक शेर आने से आ जाओ करके खड़ा रहेगा क्या? அப்படிம்பா. அதுபடியா எங்க ஓடணும் எது பண்ணணும்னு சொல்லி தெரியாம எதையாவது பண்ண ஆரம்பிப்பான் மனுஷன். हाय करके कहां भागे कहां दौड़े करके कुछ भी वह करने लगेगा. இப்ப நம்ம சும்மா ஒரு நாய் ஓடி வரட்டுமே, अभी अचानक एक कुत्ता दौड़कर आने दीजिए. சாதாரணமா ஒரு சின்ன இந்த அளவுல ஒரு பச்சை பாம்பு ஏதாவது இங்க ஓடி வரட்டுமே, यहाँ पे छोटा सा सांप आने दीजिए, உடனே நாம் எல்லாரும் ஓட பார்க்கிறோம். तुरंत हम सब दौड़ने लगते हैं. क्यों? நம்மை தேடி ஆபத்து வந்து விட்டது. क्योंकि हमें ढूंढकर संकट आया है. அப்பொழுது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஏதாவது ஒன்றை பிடிக்க, ஏதாவது ஒன்று மறைய, ஏதாவது ஒன்று பாதுகாக்க பார்க்கிறோம். हम अपने संभालने के लिए, हम अपने को बचाने के लिए, हम अपने को रखवाली करने के लिए कुछ भी देखते हैं. நான் ஒரு முறை நடந்து போய் கொண்டிருக்கிறதான சந்தர்ப்பத்தில் मैं एक बार जब मैं चलकर जा रहा था, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைய நடக்கக்கூடியதான ஒரு குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க. एक माता अपने बच्चे को जो चल सकती है उसे अपने गोद में लेकर उठाकर चल रही थी. இந்த பையன் அளவு இருக்கும் அந்த குழந்தையை வைத்துக் கொள்ளுங்களேன். ये बेटा के समान होगा. அவன் அந்த அம்மாவுடைய மடியில உட்கார்ந்து கொண்டு என்னை கீழே இறக்கி விடுன்னு சொல்லி அந்த அம்மாவை வற்புறுத்திட்டு வந்தான். वह माँ के गोद में बैठकर मुझे नीचे उतार दे करके उसे जबरदस्त कर रहा था. ஆனால் அந்த அம்மா விடல. वो माता ने नहीं छोड़ी. ஆனால் அந்த குழந்தை அந்த அம்மா போட்டு அடிக்கிறான். वो बेटा उस माँ को मार रहा है. நானும் நடக்கிறேன், என்ன விடு கீழே விடு. मैं भी चलता हूँ, मुझे नीचे छोड़ दे. உடனே அந்த அம்மா சரின்னு சொல்லி இவனை அடியை தாங்க முடியாம பக்கத்துல இருக்கிறவங்களும் பேசிட்டு வராங்க. அவங்களுடைய பேச்சுக்காக இவங்க என்ன செஞ்சாங்க, அவனை இறக்கி விட்டாங்க. वो माता को बेटा मारने के कारण पास वाले उससे बात कर रहे हैं, इसीलिए परेशान होकर उसे नीचे उतार दी. இறக்கி விட்ட உடனே கொஞ்ச தூரம் அந்த பிள்ளை நடந்து வேகமா போச்சு. उतारने के बाद थोड़ी देर बाद बच्ची तेजी से दौड़ कर गई. கொஞ்ச தூரம் போற உடனே நல்ல வெயில் நேரமா இருந்தபடினால வெயில் அதால் தாங்க முடியவில்லை. थोड़े देर जाने के कारण, धूप होने के कारण वो धूप को सहन नहीं कर पाई. ஒரு நாள் ஸ்டெப் அப்படி வச்சிட்டு அதுக்கு பிற்பாடு காலை வைக்க முடியாம கீழே இப்படி வச்சிட்டு மம்மின்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சு. 4 कदम रखने के बाद वो मम्मी करके रोने लगी. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன், நறுக்குன்னு தலையிலே வச்சிருப்பேன். मैं होने से मैं सिर में जोर से मार दिया होता. நான் தான் விட மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, கீழே இறங்குறேன்னு சொல்லி போட்டு சுடுதா ஓடு மறுபடியும் ரெண்டு வச்சிருப்பேன். मैं कहता हूँ मैं तो नहीं उतार रही थी, तो जबरदस्त कहीं ना दौड़ करके मैं छोड़ देता हूँ. ஆனா அந்த தாய் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? लेकिन वो माँ ने क्या की मालूम है क्या? உடனே அந்த பிள்ளைய தூக்கிட்டாங்க. तुरंत उस बच्चे को उठा ली. தூக்கிட்டு அந்த பாதத்தை
அப்படின்னு சொல்லி தொடச்சா, उठाकर उस पांव को फूंकने लगी, அப்படின்னு ஊதுனாங்க. ऐसा फूंकने लगी, அந்த ஃபூன் ஊதிட்டு அப்படின்ட்டாங்க. फूंक कर उसे चुम्बन देने लगी. நான் யோசிச்சேன், தாயோட அன்பு பாருங்க எவ்வளவு விசேஷமானது. मैं सोचा माँ का प्यार देखिए कितना विशेष है. அந்த வெயிலுடைய கஷ்டத்தை அந்த பிள்ளை உணர்ந்த உடனே அந்த காலை துடைத்து அந்த காலுக்கு முத்தம் கூட கொடுத்து தாய் சுமக்கறாங்க. उस बच्चे के जो धूप को महसूस करने के बाद वो बच्चे को उठाकर उसके पैर को चुम्बन भी करती है. வெயில் என்ற ஒரு ஆபத்து காலம் அந்த பிள்ளைக்கு வந்த உடனே அந்த தாயினுடைய அன்பு எவ்வளவு விசேஷமானதாய் धूप மாறுது. जो संकट के समय वो बच्चों को आने के बाद वो माँ का प्रेम देखिए. அந்த ஒரு தாய் பெற்ற பிள்ளையின் ஒரு பிள்ளையை பெற்றதான தாயின் அன்பு அபிதமா இருக்குமானால் இவ்வளவு பிள்ளைகளை பெற்றதான நம்முடைய தேவனுடைய அன்பு எவ்வளவு விசேஷமா இருக்கும். एक बच्चों को जन्म दिया माँ को इतना प्रेम विशेष होने से तो हम इतने बच्चों को जन्म लिया, हमारा परमेश्वर का प्रेम कितना विशेष है. பிரியமானவர்களே, இந்த இண்டூரில் அறிந்து கொள்வோமாக, நமக்கு ஆபத்து காலம் என்று ஒன்று வருமானால் அந்த காலத்தில் என்னுடைய ரட்சகர் என் தேவன் தான் என்று சொல்லி அறிந்து கொள்வோமாக. प्यारे लोगों, इंडोर करके जो संकट के समय में आने से हमारा उद्धारकर्ता परमेश्वर है करके, हमारे बचाने वाला परमेश्वर करके हम जान ले. என்னுடைய நம்பிக்கை, मेरा आशा, தமிழ்ல நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறது. मेरा आशा करके कहा गया है. தமிழ்ல நம்பிக்கை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. तमिल में नंबिकை करके कहा गया है. லாஸ்ட்ல பாருங்க, கை, लास्ट में कई करके है. கை ஆத், நம்பி ஆத். தமிழ் நம்பிக்கை என்றால் கை, இதான் கை. नंबिकை तमिल में कई बोन से हाथ है. மனுஷனுக்கு கை அவசியமான ஒரு உறுப்பா இருக்கிறது. मनुष्य के लिए हाथ बहुत ही जरूरत है. கை இல்லாத மனுஷரை நாம் பார்த்திருக்கலாம். हाथ के बिना मनुष्य को हम देख सकते हैं. ரெண்டு கையும் இல்லாத மனுஷரையும் நான் பார்த்திருக்கிறேன், ரெண்டு காலும் இல்லாத மனுஷரும் பார்த்திருக்கிறேன். दो हाथ के बिना मनुष्य को और दो पांव के बिना मनुष्य को भी हम देखे हैं. ஒரு கையும் இல்லாத மனுஷரை நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. एक हाथ के बिना मनुष्य को हाथ भी देखे होंगे. ஆனால் மூணு கை இருக்கிற மனுஷரே நான் பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? 3 हाथ वाला मनुष्य को देखे वाले कोई भी है क्या? कई उयर्तुंगा बाबू, हाथ उठाइए. हाथ இருக்குதானே? दो हाथ आप लोग है ना? है, डाउट नहीं चाहिए, थोड़ा देखिए. है ரெண்டே கைதான் நமக்கு எல்லாருக்குமே. हम सबके लिए 2 ही हाथ है. ஆனா இண்டூர் கன்வென்ஷன் முடிஞ்சு போகும்போது 3 கையா போகணும். हम इंडोर सम्मेलन समाप्त करके जाने के बाद हम 3 हाथ के साथ जाना चाहिए. அந்த மூணாவது ஆத்துடைய பேர் என்ன? तीसरा हाथ का नाम क्या है? நம்பிக்கை. आशा. நம்பிக்கை बोलो ना. तीसरा हाथ का नाम नंबिके है. எனக்கு இன்னொரு கை இருக்கு. मुझे और एक हाथ है. इंडोर कन्वेंशन போனது மூலமாக எனக்கு ஸ்பெஷலா ஒரு கை கிடைச்சிருக்கு. इंडोर सम्मेलन में जाने के कारण मुझे विशेष एक हाथ मिला है. அந்த हाथ என்னன்னு சொன்னால் அதுதான் என்னுடைய நம்பிக்கை. वो हाथ क्या कहने से वही मेरा नंबिके है. இஸ்ரவேலின் நம்பிக்கையாய் இருக்கிறார், என்னுடைய நம்பிக்கை என் தேவனாய் இருக்கிறார். इस्राएल का नंबिके मेरा आशा, इस्राएल का आशा है. மனுஷன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை எனக்கு எல்லளவும் இல்லை பிரியமானவர்களே, நான் தைரியமாய் சொல்ல முடியும். मनुष्य के पर आशा मुझे नहीं करके मैं हिम्मत से कह सकता हूँ. பணத்தின் மீது எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்ல முடியும். मुझे धन के पर आशा ही नहीं करके हम हिम्मत से कह सकते हैं. இந்த உலகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்ல முடியும். इस संसार के पर मुझे आशा नहीं करके मैं हिम्मत से कह सकता हूँ. மருந்தின் மீது எனக்கு எவ்வளவு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி நான் தைரியமாய் சொல்ல முடியும். मुझे दवा के ऊपर आशा नहीं करके मैं हिम्मत से कह सकता हूँ. ஆனால் எனக்கு இஸ்ரவேலின் தேவன் தான் எனக்கு நம்பிக்கை என்று நான் தைரியமாய் சொல்லுவேன். लेकिन इस्राएल का परमेश्वर ही मेरा आशा करके मैं हिम्मत से कह सकता हूँ. இந்த கன்வென்ஷன் மூலமாக நீங்கள் அறிந்திருக்கிறதான அந்த தெய்வத்தை உங்களுக்கு நம்பிக்கையாக நாங்கள் அறிவிக்கிறோம். इस जो इस्राएल के इंडोर कन्वेंशन में आए हैं, इस सम्मेलन के द्वारा परमेश्वर आशा करके हम आपको बताते हैं. நான் 2 கையோடு போனேன் இண்டூருக்கு. हम 2 हाथों के साथ इंदौर में गए थे. மூன்றாவது கையோடு வந்திருக்கிறேன். तीसरा हाथ के साथ मैं आया हूँ. என் இயேசுவோடு கூட நான் வந்திருக்கிறேன். मेरे यीशु के साथ मैं आया हूँ. என் இயேசு எனக்கு நம்பிக்கையா இருக்கிறார். मेरा यीशु मेरे लिए आशा है. எனக்கு நஷ்டப்படுத்தினவர்களை இனி நான் நம்பேன். अभी जो मुझे नष्ट किया उसे मैं नहीं आशा करता என் हूँ. தேவனை நான் நம்பிக்கையாய் அறிந்திருக்கிறேன். मेरा परमेश्वर को मैं आशा होकर जानता हूँ. இவ்விதமாய் பிரியமானவர்களே, நாம் மூன்றாவது கையை பெற்றவளாய் திரும்புவோமா? ऐसा हम तीसरा हाथ को पाते हुए हम जाए. ஆம், ஆபத்து காலத்தின் அதன் ரட்சகர். संकट के समय वह हमारा बचाने वाला है. நான் இருக்கிறேன் உனக்கு என்று சொல்லுகிற எல்லாரும் ஆபத்து என்று சொல்லி அவளுக்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் எனக்கு இப்பொழுது முடியாது என்று சொல்லி தங்களை மறைத்துக் கொள்ள பார்ப்பார்கள். मैं है
है करके कहने वाले संकट के समय मैं नहीं हूं करके अपने आप को छिपा लेते हैं। இப்போ ஒண்ணும் செய்ய முடியாது என்னால. अभी मैं कुछ नहीं कर सकता। நான் அன்றைக்கு சொன்னது உண்மைதான். मैं उस दिन क्या सच है। ஆனால் இப்படிப்பட்ட பிரச்சனையில் நானும் பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன செய்ய முடியும்? लेकिन इस प्रकार की समस्या में मैं भी समस्या में रहते समय मैं क्या कर सकता हूं? ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆபத்து காலத்தின் அதன் ரட்சகர் என் தேவன் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यहाँ पर कहा गया संकट के समय में मेरा बचाने वाला मेरा परमेश्वर है। எல்லா காலத்திலும் தேவன் தேவனாய் இருப்பதில்லை, ஆபத்து காலங்களில் தான் தேவன் விசேஷமான ஒரு தேவனாய் விடுகிறார். सब समय में परमेश्वर होकर नहीं रहता है, संकट के समय विशेष रीति से परमेश्वर होकर रहता है। சில சந்தர்ப்பங்களில் தேவன் நம்மை நீ தேவனாயிரு நீ ஆண்டு கொள் என்று சொல்லி தேவன் நம்மை அவருக்கு பதிலாய் அவரை போல இருக்கும்படி நம்மை விடுகிறார். कुछ समय में परमेश्वर होकर अपने आप को राज्य करके वो छोड़ देता है। ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்தில் ஆளுகை செய் என்று சொல்லி அவனை ஆண்டவனாக தான் ஆதாமை ஏதேனில் சிருஷ்டித்தார், ஏதேனில் வைத்தார். आदम की बाटी में आदम को परमेश्वर होकर उस बाग में राज्य करने के लिए रखा है, ஆனால் அவன் ஆளவில்லை. लेकिन वह राज्य नहीं किया, அவன் தோட்டத்தை அழித்து விட்டான். वो बाग को नाश किया। ஆகையால் தான் தேவன் அவனை அகற்றி தேவதூளை காவல் வைக்க வேண்டியதா இருந்தது. इसलिए परमेश्वर से बाहर निकालकर आदम की बाटिका में रखवाली रख दिया। பிரியமானே, ஆபத்து காலம் என்றதான் ஒரு காலம் நமக்கு வரும்பொழுது அதன் என்னுடைய ரட்சகர் என் தேவனாய் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். प्यारे लोगों, हमें संकट के समय आते समय मेरा बचाने वाला परमेश्वर है करके हम जानना चाहिए। ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? यहाँ पर क्या कहा गया है? எவ்விதமாய் இருக்க வேண்டிய தேவன் ऐसा रहने वाला परमेश्वर எவ்விதமாய் இருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. किस प्रकार है करके कहा गया है? நீ தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறீர். इस देश में तो परदेशी होकर है। நீ ராத்தங்க இறங்குகிறதான வழிपोக்கனை போல இருக்கிறீர். उस रात पर रहने वाला बटोही के समान है। ஒரு பார்க்கும்போது விசாரிக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க? हम एक दूसरे के देखते समय हम सुधी लेते हैं, आप कैसे हैं? आप कैसे हैं? आप कैसे हैं? ठीक हूँ, मैं ठीक हूँ, நான் ரொம்ப நன்றா இருக்கிறேன், मैं बहुत ही अच्छा हूँ, சுகமா இருக்கிறேன், मैं सुख से हूँ। இவ்விதமாக நாம் இப்பொழுது ஒரு எடுத்த உடனே ஸ்தோத்திரம் என்று சொல்லி பிரைஸ் லார்ட் சொல்லி அடுத்து சுகமா இருக்கீங்களா என்று சொல்லி கேட்கிறோம். अगला हम प्रेज द लॉर्ड बोलकर अगला हम आप चंगाई के साथ है क्या, आप सुख से है क्या करके हम पूछते हैं। ஆனால் இங்கு தேவன் எப்படி இருக்கிறார் என்று சொல்லி கேட்காமல் தேவன் இப்படி இருக்கிறார் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். परमेश्वर कैसा है करके नहीं पूछता है, यहाँ पर यिर्मयाह भविष्यद्वक्ता परमेश्वर ऐसा है करके कहता है। எவ்விதமாய் இருக்கிறாராம்? परमेश्वर कैसा है? தேசத்தில் பரதேசி, देश में परदेशी। பிரியமானவர்களே, தேசத்தில் ஒருவன் பரதேசியா இருப்பானால் அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும்? एक देश में वह परदेशी होकर रहने से उसे कितना कष्ट होता है। என்னை பொறுத்தவரையிலும் நான் இங்கு பரதேசியா தான் இருந்து கொண்டிருக்கிறேன். मैं जो कहता हूँ, मैं जो हूँ यहाँ पर परदेशी के समान हूँ। சத்தியத்தில் இருப்பதினால் இந்த அன்புக்குள் ஐக்கியத்தில் இருப்பதினால் நான் ஒரு ராஜாவா இருந்தாலும் सत्य में होने के कारण, इसमें पवित्रता के साथ रहने के कारण मैं एक राजा होने से भी ஜனங்களோடு கூட நான் இடைப்படும் பொழுது நான் ஒரு பரதேசியாய் இருக்கிறேன். संसार के लोगों से मुलाकात करते समय मैं एक परदेशी के समान हूँ। ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்பார்கள், இரண்டாவது காரியத்தை அவர்கள் வேறு ஒரு மொழிக்கு வந்து விடுகிறார்கள். मुझसे एक बात लोग बताते हैं लेकिन दूसरे भाषा में आ जाते हैं। வரும்பொழுது கூட மராட்டியில ஒருத்தர் என்கிட்ட பேசினார், நானு आते समय भी एक व्यक्ति मुझे मराठी में बात किया लेकिन मैं हैं करने लगा। என்ன சொல்றான்னு தெரியல, அது நான் சிரித்து கொண்டே இருந்தேன். அப்போ உடனே आप किधर जा रहे அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. वो क्या कह रहा करके मुझे नहीं समझ में आया, मैं हंसने लगा। वे तुरंत कहने लगे आप किधर जा रहे हैं? உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவருக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது என்று சொல்லி. तुरंत उन्हें मालूम हो गया कि उसे मेरी भाषा मालूम नहीं है। உடனே அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், இந்த தேசவாசி அல்ல, இவர் இந்த தேசத்தில் ஒரு பரதேசி. तुरंत वे जान लेते हैं कि ये देश के वासी नहीं है, ये परदेशी है। பரதேசியாய் இருக்கும் பொழுது பிரியமானவர்களே, பலவிதமான சஞ்சலங்களை அந்த பரதேசி சந்திக்க வேண்டியது வரும். परदेशी होकर रहते समय बहुत सारे परेशानियों का सामना करना पड़ता है। பரதேசி என்ற ஒரு பெயரை யாருமே விரும்புறது கிடையாது. परदेशी नाम को कोई भी नहीं चाहते हैं। ஆனால் வேதத்தில் பல இடங்களிலேயும் பாடல்களில் பல இடங்களிலேயும் நாம் ஒரு பரதேசிகள் இந்த தேசத்தில் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. शास्त्र में कई जगह पर हम गीत में कई बार हम परदेशी करके हम गाते हैं। நம்மை தனிப்பட்ட விதங்கள்ல
நான் ஒரு பரதேசி என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுவோம். हम व्यक्तिगत रीति से हमें परदेशी कहने के लिए लज्जित होते हैं. வசனத்தின்படியாய் நாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்தில் நாம் ஒரு பரதேசியா இருக்கிறோம். वचन के अनुसार देखते समय हम इस संसार में परदेशी हैं. ஏனென்றால் இந்த உலகத்துக்குரிய ஒன்றும் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. क्योंकि ये संसार का कुछ भी हमारा निजी नहीं है. இந்த பூமியில் இருக்கிறவைகளை நாம் அனுபவிக்க வேண்டியதா இருக்கிறபடியால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். इस संसार में रहने वाली बातों को हमें अनुभव करना है, इसीलिए हम अनुभव करते हैं. ஒரு நபர் அந்த இடத்தை விட்டு மாறி போகும்பொழுது எவ்வளவு காரியங்களை கொண்டு போகிறார்கள். एक व्यक्ति एक जगह से बदली होकर जाते समय कितनी बातों को वे लेकर जाते हैं. நாங்க எல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும்பொழுது பாத்தீங்க சொன்னா எப்படி போகும் தெரியுங்களா? வரும்போது சாதாரணமா வரும் சில நேரங்கள்ல, ஆனால் போகும்போது பாத்தீங்க சொன்னா ஒரு 7-8 பேர் தேவைப்படும் எங்களுடைய பொருட்களை தூக்குறதுக்காகவே. हम आते समय साधारण रीति से आते हैं, लेकिन जब तब्दील होकर जाते हैं हमारे वस्तु को उठाने के लिए 7-8 लोग चाहिए. சமீபத்தில் நான் இருக்கிறதான பத்ராவதியில ஒரு வீடு ஒரு வீட்டார் அவங்க சொந்த ஊருக்கு போனார்கள் 2-3 நாட்களுக்கு முன்பாக. कुछ दिन 2-3 दिन पहले से जो भद्रावती में एक परिवार के लोग अपने खुद के गांव में गए. அவளை ஜெபித்து அனுப்பும்படியாக சொல்லியிருந்தார்கள். उन्हें प्रार्थना करने के लिए वे कह रहे थे. அதற்கு முன்பாக ஒரு லாரி நிறைய தங்களுடைய சாமானை முதல் நாளே அனுப்பி வைத்தார்கள். उससे पहला दिन वह एक लॉरी भरकर अपने वस्तु को भेज दिए थे. நான் யோசித்தேன், இவங்க 2 பேர் போகும்போது எவ்வளவு பெரிய லாரியோடு கூட போகிறார்கள். मैं सोचा ये दोनों जन जाते समय कितना बड़ा लॉरी के साथ जाते हैं. ஆனால் வரும்பொழுது அந்த ஊருக்கு அவர் வரும்போது ஒன்றுமில்லாமல் வந்ததாக சொன்னார்கள். लेकिन वे आते समय कुछ भी नहीं ऐसे आए थे. தேவன் அவளை போகும்பொழுது பெரிய லாரி நிறைய நிறைச்சு கொண்டு परमेश्वर ने ले जाते समय लॉरी भरकर लेकर जाते हैं. அதே நபர் ஒரு சில வருஷம் முன்பாக மரண தருவாயில் இருந்தார். उसी व्यक्ति 2-3 साल पहले वह मृत्यु की तराई में गुजर रहा था. பல லட்சங்கள் செலவு செய்துதான் அவர் பிழைக்க வேண்டியதா இருந்தது. लाखों रुपया खर्च करके वह जीवित बचा है. ஆனால் அவர் சில வருஷங்கள் முன்பாக மரித்திருப்பார். ஆனால் பிரியமானவர்களே, ஒன்றும் கொண்டு போய் இருக்க முடியாது. कुछ साल पहले अगर वे मर जाते तो वे कुछ भी नहीं ले जा सकते थे. ஜீவன் என்ற ஒன்று இருந்தது நிமித்தமாக அவர் எவ்வளவோ காரியங்களை கொண்டு போக வேண்டியதா இருந்தது. जीवित रहने के कारण वह कितने ही कई चीजों को वे लेकर गए हैं. பிரியமானவர்களே, இந்த பூமியிலிருந்து நாம் ஒன்றுமே கொண்டு போவது கிடையாது. प्यारे लोगों, इस पृथ्वी से हम कुछ भी लेकर नहीं जाने वाले हैं. ஏனென்றால் நாம் பரதேசியா இருக்கிறோம். क्योंकि हम परदेशी हैं. நாம் பரதேசியா இருந்தால் நாம் பரதேசியா இருந்தால் परदेशी होकर रहने से தேவன் பரலோகத்தில் நமக்கு வேண்டியதான எல்லா சுந்தரங்களையும் கண்கள் கண்டிராத, காதில் கேட்டிராத, மனுஷனிடத்தில் தோன்றிராத நன்மைகளை, முன்குறித்த நன்மைகளை கொடுத்து நம்மை சந்தோஷிக்க செய்கிறார். हम संसार में कुछ भी नहीं करके रहने से, जो हमारी आंखों ने नहीं देखी, जो मेरे कानों ने नहीं सुनी, जो हमारे चित्त में नहीं पड़ी, ऐसी बातों को हमें देता है. நமது தேவன் நம்மில் அவர் ஒரு ராஜாவாய் வாழ வேண்டும். हमारा परमेश्वर हमें एक राजा होकर जीवित रहना चाहिए. ஆனால் அவரோ தேசத்தில் பரதேசியா இருக்கிறார். वह लेकिन हमारे देश में वह परदेशी होकर रहता है. என் ஜீவியத்தில் என் தேவன் ஒரு பரதேசியா இருக்க கூடாது. मेरा जीवन में परमेश्वर एक परदेशी होकर नहीं रहना चाहिए. என் தேவன் என் ஜீவியத்தில் என் தேவன் என்னை ஆளுகை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் என்னில் ராஜாவா இருக்கிறார் என்று சொல்ல முடியும். मेरा परमेश्वर मुझ में राज्य करने से ही मेरा परमेश्वर मेरे लिए राजा होकर रहेगा. இயேசுவே நீ என்னில் ராஜாவாய் வாழ்கையால் நின் சமாதானம் என்னில் நிறைஞ்சொழுகுന്നു. இயேசுவே நீ என்னில் ராஜாவாய் வாழ்கையால் நின் சமாதானம் என்னில் நிறைஞ்சொழுകുന്നു. ഇന്നാകുലങ്ങളെ വിഷമ ജീവിതം ഞാൻ ചെയ്തിടുന്നു. இவ்விதமாய் ஒரு மலையாள பாடல் இருக்கிறது. ऐसा एक मलयालम गीत है. நமக்கு அதிகமாய் பாடல் எல்லாம் இந்த விதமான மொழிகளை பாடாத நிமித்தமாக மறந்து போய் விடுகிறோம். ऐसे भाषा के गीत अभी हम नहीं गाने के कारण हम भूल जाते हैं. இயேசு நம்முடைய ஜீவிதத்தில் ராஜாவா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, प्यारे लोगों, यीशु हमारे जीवन में राजा होकर रहना நமது चाहिए. ஜீவிதத்தில் அவர் ஒரு பரதேசியா இருக்க கூடாது. वह हमारे जीवन में परदेशी होकर नहीं रहना चाहिए. நாம் ஒரு தேசமா இருக்கிறோம். हम एक देश होकर है. நமது சபை ஒரு தேசம். हमारा कलीसिया एक நமது देश है. வீடு தேவனுடைய தேசம். हमारा घर परमेश्वर का देश है. அதில் தேவன் பரதேசியா இராமல் ஆளுகை செய்யும் ராஜாவா இருக்க வேண்டும். उसमें परमेश्वर परदेशी होकर नहीं, राज्य करने वाला राजा होकर रहना இங்கு चाहिए. எரேமியா கேட்கிறான், நீர் ஏன் பரதேசி போல் இருக்கிறீர்? यहाँ पर एरिया में पूछता है, क्यों आप परदेशी के समान हैं? அடுத்தபடியாக நீர் ராத்தங்கு இருங்கிறதான வழிபோக்கனை போல ஏன் இருக்கிறீர்? अगला, आप रात भर रहने वाले बटोही के समान क्यों है? बटोही बटोगी, ए बटोगी, चुपचाप रहो,
லைட் லைட் போடாதே நீ. பட்டோரி சுச்சா பட்டோரியாக ஒண்ணுமே செய்ய முடியாது. ராத்தங்க இறங்குறவர் அமைதியா இங்க படுத்திருந்துட்டு நான் காலையில எழுப்பி போயிடுறேங்கன்னு சொல்லி அங்க படுத்திருக்க வேண்டியதுதான் வேலை. रात भर रहने वाले वो रात भर रहकर शांति से रहकर उठकर जाना चाहिए. அங்க படுத்து தூங்குன்னு சொன்னா அங்க படுத்திருக்கணும். वहाँ लेट कर सो जाए कहने से वहाँ लेट कर सोना चाहिए. पूरा घर में सार एक फैन लगा सकता? बटोरी तुमको फैन चाहिए? उठो. लिया और फैन கேட்க முடியுமா? एक फैन पूछ सकते हैं क्या? கொஞ்சம் வேற ஒரு தலையணை கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா? एक तकिया दीजिए करके हम पूछ सकते हैं क्या? இது சொந்த வீடா வாடகை வீடான்னு சொல்லி கேட்க முடியுமா? ये खुद का घर है किराया का घर है करके पूछ सकते हैं क्या? பிரியமானே அந்த வழிபோக்கன் அமைதியாய் தூங்க வேண்டும். प्यारे लोगों बटो ही शांत से सोना चाहिए. ஒருவேளை தூக்கம் வராம 2-3 முறை கண்ணை திறந்து பார்த்துட்டா கூட வீட்டுக்காரன் பாத்துட்டா ஏய் उठो तुम अभी तक तुमको नींद नहीं आया मालूम हो गया तुम चोरी करने के लिए तुम इधर आया इसलिए तुम ऐसा ऐसे देखते हो उठो जाओ भागो அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவான் இல்லையா? தூங்கிடணும், அமைதியா கண்ணை மூடிட்டு அமைதியா இருக்கணும். आंख बंद करके शांति से रहना चाहिए. ராத்தங்க இறங்குறதான வழிபோக்கனை போல நீர் ஏன் இருக்க வேண்டும்? रात भर रहने वाला बटोई के समान अब क्यों रहना चाहिए? பிரியமானே நம்மில் பலரும் நம்முடைய தெய்வத்தை தெய்வமே என்று சொல்கிறோம், ஆனால் நமது ஜீவித்தில் அவர் ஒரு வழிபோக்கனை போல தான் இருந்து கொண்டிருக்கிறார். हम परमेश्वर को हे परमेश्वर करके पुकारते हैं लेकिन हम रात भर रहने वाले बटोई के समान अपने जीवन में रखते हैं. நம்முடைய சொந்த திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம். हम अपनी मर्जी करते हैं. நம்முடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்ற हम பார்க்கிறோம். अपनी मर्जी को पूरा करते हैं. நம்முடைய சொந்த காரியங்கள் தான் நிறைவேற வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறோம். हम अपनी बातों को ही पूरा होने के लिए चाहते हैं. நம்முடைய சொந்த சித்தம் தான் நிறைவேற வேண்டும் என்று பார்க்கிறோம். हम अपना मर्जी ही पूरा करने के लिए चाहते हैं. ஆனால் தெய்வமே நீர்தான் எங்களுக்கு எல்லாம் என்று சொல்லி விடுகிறோம் சொல்லும் பொழுது. लेकिन हम कहते समय कहते हैं प्रभु आप ही मेरे लिए सब कुछ है. ஆனால் அவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது ராத்தங்கிறதான வழிபோக்கனை போல இரு என்று சொல்லி அவரை ஒரு வழிபோக்கனை போல இருக்க வைத்து விடுகிறோம். लेकिन हम उसके ठहरने के लिए देते समय रात के समय रात भर रहने वाला बटोई के समान रह करके कहते हैं. பொழுது விடிந்தால் இடத்தை காலி பண்ண வேண்டியதுதான். दिन होने से जगह को खाली करना है. அவிதமாய் அந்த வழிபோக்கன் அமைதலாய் இருந்து தன்னை அந்த இடத்தில் தன்னை அமைதிக்கு ஒப்புடுக்க வேண்டியதா இருக்கு. ऐसा बटोई रात भर रह के शांत रीति से रहने के लिए अपने आप को अर्पण करना चाहिए. ஒன்றும் பேச முடியாது, कुछ बात नहीं कर सकते. நமது ஜீவித்தில் நமது தேவன் ஒரு வழிபோக்கனாய் இருக்க நாம் அனுமதிக்க கூடாது. प्यारे लोगों हमारे जीवन में हमारा परमेश्वर को एक बटोई के समान रहने के लिए हम जगह नहीं देना चाहिए. நமது தேவன் நமது ஜீவித்தில் ஒரு பரதேசியா இருக்க கூடாது. हमारे जीवन में हमारा परमेश्वर हमारे लिए बटोहियों का परदेशियों का नहीं रहना चाहिए. எரேமியா சொல்கிறான் நீர் பரதேசியா இருக்க வேண்டாம். यिर्मयाह कहता है आप परदेशियों का नहीं रहना. நீர் வழிபோக்கனை போல் இருக்க வேண்டாம். आप बटोही के समान नहीं रहना. பிரியமானே இன்றைக்கு நாம் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று பெந்தேகோஸ்தேக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் நம்முடைய தேவன் நம்மிடத்தில் எவ்விதமாய் இருக்கிறார்? हम अपने आप को मसीह कहते हैं, हम पेंतेकोस्त के रहते हैं, लेकिन हमारा परमेश्वर हमारे अंदर कैसा है? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் எல்லாரும் விழுக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. हम अपने आप को जांच कर देखते समय हम सबको लज्जित होना पड़ता है. நமது ஜீவித்தில் நமது தேவன் எரேமியா தீர்க்கதரிசி சொல்வது போல்தான் சில சந்தர்ப்பங்கள் இருக்க வேண்டியதா இருக்கிறது. हमारे जीवन में जैसा यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है कई संदर्भ में ऐसे ही रहते हैं. அடுத்தபடியாக अगला 9ஆம் வசனத்தில் 9 वचन में நீர் விடாய்த்து போறதான புருஷனை போல आप विस्मित पुरुष के समान हैं. विस्मित पुरुष விஸ்மித் புருஷ் விஸ்மித் புருஷ் அதாவது விடாய்த்து போனவன் அல்லது தளர்ந்து போனவன், ஒன்று முடியாது என்று சொல்லி இனி என்னால் ஒன்று செய்ய இயலாது என்று சொல்லி தன்னை ஒன்றுமே செய்ய முடியாதவன் இருப்பான் அல்லவா, அவனை போல இந்த புருஷனாய் இயேசு இருப்பதாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். विस्मित में पुरुष कहने से अब कुछ भी नहीं हो सकता, ऐसे पुरुष के समान यीशु मसीह है करके यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है. தமிழில் சொல்லுவார்கள் ஜான் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. तमिल में कहते हैं जॉन बेटा होने से भी लड़का होना चाहिए. जान बेटा ना एक जान दो जान तीन जान ऐसा वो जान नहीं है. फिर योवान जान वो जान भी नहीं है. जान भी சொன்னால் ஒரு முளம், அதாவது இதுதான் ஒரு ஜான் தமிழ் படி பார்த்தா ஒரு, அதாவது ஒரு பிள்ளை ஆண் பிள்ளையா ஜான் பிள்ளையா இருந்தாலும் அது ஆண் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பார். एक बेटा 42 वर्ष का होने से भी एक बेटा होना चाहिए. பெண் பிள்ளையாய் 10 கிலோமீட்டர்ல இருந்து என்ன பிரயோஜனம்?
लड़की होकर 10 किलोमीटर का होने से क्या फायदा है? பெண் பிள்ளையா இருந்துட்டு 500 கிலோல இருந்து என்ன பிரயோஜனம்? लड़की होकर 500 किलो होने से क्या फायदा है? ஆண் பிள்ளையா இருந்தாலும் அது ஆண் பிள்ளையா இருக்க வேண்டும். एक 42 वर्ष का होने से भी वो लड़का होना चाहिए. பொதுவாக ஆண் என்று சொன்னால் ஒரு தைரியம். लड़का कहने से वो एक हिम्मत को दर्शाता है. ஒரு ஆண் என்று சொல்லும்போது அவளுக்கு ஒரு மரியாதை. लड़का कहने से उसके लिए एक इज्जत है. ஆண் என்று சொல்லும்போது ஒரு ஆளுகை. लड़का कहने से उसके लिए एक शासन है. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? लेकिन यहाँ पर क्या कहा गया है? இந்த ஆண் அல்லது இந்த புருஷன் விடாய்த்து போனான். ये पुरुष जो विस्मित है, என்னால் ஒன்று முடியாது என்று சொல்லி இருக்கும் பொழுது நாம் என்ன செய்ய முடியும்? मुझसे कुछ उससे नहीं हो सकता, ऐसे कहते समय हम क्या कर सकते हैं? ஒருவேளை ஒரு 10 பெண்களாக சேர்ந்து ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு புருஷனை பார்த்து அவர் அந்த 10 பேரால் செய்ய முடியாத ஒரு சின்ன வேலையை ஒரு சின்ன பிள்ளையிடத்தை கூப்பிட்டு ஒரு ஆண் பிள்ளை இருந்தா அவங்ககிட்ட கூட அவன் செய்வான்னு சொல்லுவாங்க. तो 10 लड़के लोग मिलकर जो ये काम करते हैं उनसे नहीं हो सकता, तो एक छोटा लड़का को लेकर यही करेगा, इससे करो करके कह सकते हैं. சில இடத்துல பார்க்கலாம், சாதாரணமாக இந்த 7up இந்த மிராண்டா எல்லாம் இருக்குல்ல, அந்த பாட்டில் கூட பிள்ளைக்கு பாப்பா உடனே ஒரு சின்ன பையனா இருந்தானே தும்கோலோ அப்படின்னு அவங்க ऐसा कर उड़ने அவன் திறந்தறத பார்க்கலாம். साधारण रीति से एक मिरिंडा बोतल को ये लड़कियां खोलने से वे हाँ करते हैं लेकिन खोल नहीं पाते हैं. एक छोटा सा लड़का को खोलो कहने से वो आसानी से खोल देता है. சாதாரணமாக திறந்த சின்ன பையனா இருப்பான், நல்ல ஒரு திறமை இருக்கும், அந்த பலன் மூலமாக பயன்படுத்தி கொடுத்துரும். एक छोटा लड़का होगा, उसका अच्छा योग्यता रहेगा, अपने बल के द्वारा उसे खोल देता है. ஆனால் நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு புருஷனாக அவன் இருக்கும் பொழுது அவனை கூப்பிட்டு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு பொருளை எடுங்கன்னு சொல்லும்போது कुछ भी नहीं कर सकता, तुम चुपचाप हमें अभी जा रहे அப்படி அவன் சொன்னானே இவன் ஒரு ஆம்பளையாய் அப்படின்னு சொல்லுவாங்க. एक अच्छा बड़ा पुरुष को लेकर एक छोटा सा काम देने से वो नहीं कर सकता, मैं कुछ नहीं कर सकता कहने से हम कहते हैं क्या ये पुरुष है क्या? அவன் ஒரு புருஷன் அல்ல, அவன் விடாய்த்து போனது நிமித்தமாய் புருஷனாக ஒப்பிட முடியாது. वह एक विस्मित होने के कारण वो एक पुरुष से तुलना नहीं कर सकते हैं. புருஷன் என்று சொன்னால் அவன் ஒரு ஆளுகை செய்யக்கூடியவனாய் காணப்பட வேண்டும். पुरुष कहने से वो एक राज्य करने वाला है. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நமது ஜீவிதத்தில் புருஷனாய் இருக்கிறார். हम प्यारे लोगों, हमारे जीवन में हमारा परमेश्वर पुरुष होकर रहता है. வேதத்தில் நாம் புருஷராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த பவுல் பல சந்தர்ப்பத்தில் புத்தி சொல்லி இருக்கிறார். शास्त्र में हम पुरुष होना चाहिए करके शास्त्र में कई बातों में कहा गया है. சரீர பிரகாரமாக நாம் எல்லாரும் பிரியமானே ஆணாக பெண்ணாக பலரும் பலவிதமாய் இருக்கிறோம். प्यारे लोग, शारीरिक रीति से हम लड़का लड़की होकर कई रीति से है, ஆனால் கிரியில் लेकिन क्रियाओं में, அதாவது நாம் இந்த உலகத்தோடு ஒப்பிடுகிறதான காரியங்களில் நாம் தைரியமுடையவளாக புருஷனாக நாம் இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. हम संसार की बातों में तुलना करते समय हम पुरुष होने को रहने के लिए शास्त्र में सिखाता है, ஆனால் நாம் அவிதமாய் இருப்பது கிடையாது. लेकिन हम ऐसा नहीं रहते हैं. அவிதமாய் நாம் இல்லாத நிமித்தமாக நமது தேவன் நமது ஜீவிதத்தில் அவர் விடாய்த்து போடுதான புருஷனாக மாற்றப்படுகிறார். हम ऐसा ना होने के कारण हमारा परमेश्वर हमारे जीवन में मिश्रित पुरुष होकर बदल जाता है. உலக ஜன்மத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாதபடிக்கு விடாய்த்து போடுதான புருஷனாக அவரை சில சந்தர்ப்பங்களை நாம் அறிய வேண்டியதா இருக்கிறது. संसार में वो काम ना करने के लिए संसार में विस्मित पुरुष होकर रहना पड़ता है. இந்த கன்வென்ஷன் மூலமாக பிரியமானவர்களே, நாம் நம்முடைய தேவனை விடாய்த்து போடுதான புருஷனாக அல்ல, எல்லாம் செய்ய வல்ல தெய்வமாக புருஷனாக நாம் அவரை ஏற்றுக்கொள்வோமாக. इस सम्मेलन में हमारे परमेश्वर को विस्मित पुरुष के समान नहीं, सब कुछ कर सकता पुरुष होकर हम उसे मान ले. கடைசியாக आखिरी में ரட்சிக்க மாட்டாதான பராக்கிரமசாலியை போல நீர் ஏன் இருக்கிறீர்? ऐसे वीर के समान है जो बचा ना सके, ऐसे क्यों है? ரட்சிக்க மாட்டாதான பராக்கிரமசாலி, बचा ना सकने वाले वीर के समान. बचाने के वाला वीर के समान, அதாவது பராக்கிரமசாலி. वो वीर ऐसे वीर के समान है, वो बचा नहीं सकता. பராக்கிரமசாலி என்று சொல்லும் பொழுது என்னால் முடியும், நான் ஜெயிப்பேன் என்று சொல்லுகிறவன் தான் பராக்கிரமசாலி. वीर कहने से मुझसे हो सकता, मैं जयवंत हो सकता, वही वीर है. சின்ன ஒரு காரியத்திற்கும் கூட பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா என்னால் முடியும், நான் செய்வேன் என்று சொல்லி துணிவதை நாம் பார்க்கலாம். छोटे बातों में बच्चे लोग मैं कर सकता हूँ करके कहते हैं, हम देखते हैं. அவர்கள் அந்த காரியத்தில் அவர்கள் பராக்கிரமசாலி தான். वे उस विषय में वह वीर है. ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் அவங்களுடைய ஜீவியத்தில் பராக்கிரமசாலியாய் இல்லாமல் இருப்பதாக. यहाँ पर कहा गया है कि उनके जीवन में परमेश्वर ऐसे वीर के समान है जो बचा ना सकता. நமது ஜீவியத்தில் நம்முடைய தேவன் பராக்கிரமசாலியாய் இருக்க இந்த இண்டூர் கன்வென்ஷன் மூலமாக அனுமதிப்போமாக. हमारे जीवन में परमेश्वर हमारे लिए सब कर सकता वीर होकर अपने जीवन में अनुभव करे. என் நேசருக்கு ஒரு பராக்கிரமசாலியாய் இருக்கிறார். यीशु मेरे लिए वीर के समान है. எனக்காய் யுத்தம் செய்து என்னை ரட்சிக்க என் நேசருக்கு பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். मेरे लिए युद्ध
कर कर मुझे बचाने के लिए वह हमारे लिए वीर के समान है। ரட்சிக்க மாட்டாதான பராக்கிரமசாலி அல்ல, ரட்சிக்க கூடியதான பராக்கிரமசாலி. बचा ना सकता ऐसे वीर के समान नहीं, बचा सकता ऐसे वीर के समान है। நான் பார்வைக்கு சாதாரணமான மனுஷனா இருக்கலாம், हम नजर में साधारण मनुष्य के समान देख सकते हैं, பார்வைக்கு நான் ஒரு வியாதிக்காரனா இருக்கலாம், नजर में हम एक बीमार व्यक्ति होकर दिखाई दे सकते हैं, பார்வைக்கு நான் ஒரு அற்பமான ஜனமா இருக்கலாம். देखते समय हम एक तुच्छ व्यक्ति होकर गिन सकते हैं, ஆனால் எனக்குள் என்னோடு கூட இருக்கிறவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். लेकिन मेरा अंदर जो मेरे साथ है वह वीर है। அவர் எனக்கு ஒரு ஜெய வீரனாக இருக்கிறார். वह एक जय का वीर है। இந்த காரியத்தை நான் ஜெயிப்பேன், इस बारे में मैं जयवंत होऊंगा, இந்த மனுஷரை நான் ஜெயிப்பேன், इस मनुष्य पर मैं जयवंत होऊंगा, இந்த சூழ்நிலையை ஜெயிப்பேன், इस परिस्थिति पर मैं जयवंत होऊंगा, இந்த காலத்தை ஜெயிப்பேன், इस समय को मैं जयवंत होऊंगा, இந்த வியாதியை ஜெயிப்பேன். इस बीमारी पर मैं जय पाऊंगा, ஏனென்றால் என் இயேசு ரட்சிக்கக்கூடியதான பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். क्योंकि मेरा यीशु बचाने वाला वीर के समान मेरे साथ है। இவ்விதமாக அவரை 3 விதங்கள்ல சாரி 4 விதங்கள்ல அவர் இருப்பதாக சொல்லுகிறார். ऐसे ये 4 बातों में परमेश्वर है करके वह कहता है। அவர் இருக்க வேண்டிய விதங்கள் 4 விதங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. वे रहने वाली बातें 4 प्रकार से बताया गया है। 2 காரியங்களை ஏற்கனவே சொன்னேன், 2 बातें मैं पहले से कह दिया। மூன்றாவதாக நீர் எங்களுடைய நடுவில் இருக்கிறவராமே, तीसरा आप हमारे बीच में हैं। பிரியமானவர்களே, தேவனை நாம் நடுவிலே வைக்க வேண்டும். हमारा परमेश्वर को हम बीच में रखना चाहिए। எல்லா காரியங்களிலும் அவருக்கு முக்கிய இடத்தை, முதலிடத்தை, மத்திய இடத்தை கொடுக்க நாம் விரும்ப வேண்டும். सब बातों में उसके मुख्य जगह और बीच का स्थान हम उसे देना चाहिए। பிரியமானவர்களே, நம்மில் பலரும் அமிதமாய் செய்வது கிடையாது. प्यारे लोगों, हम में से बहुत लोग ऐसा नहीं करते हैं। சில வீடுகள் எல்லாம் நான் புதிதாக சில வீடுகளுக்கு போகும்போது பார்த்திருக்கிறேன், பெரிய வீடு கட்டி இருப்பாங்க. कुछ घरों में मैं जाता हूँ, मैं घरों को देख के बड़ा घर बनाते हैं। அவர் நல்ல அவர்களுக்காக இது பாருங்க, இதுதான் எங்க பெட்ரூம், இது பாருங்க இதுதான் எங்களுடைய டைனிங் ஹால், இதுதான் எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ரூம், அந்த ரூம் இந்த ரூம் ஆயே देखिए அப்படின்னு சொல்லுவாங்க. हम जाने से ये हमारे बेडरूम है, ये मेरा बैठने का स्थान है, ऐसा आइए देखिए करके कहते हैं। அப்படி பார்த்துட்டே போகும்போது ஏதாவது ஒரு கோணா, அந்த ரூம்ல ஒரு கோணாவா இருக்கும், படிக்கட்டுடைய கீழ் பகுதியா இருக்கும், இல்லாட்ட ரெண்டுக்கும் இடையில ஒரு சின்ன இடம் இருக்கும், அது ஒரு சின்ன ரூம் இருக்கும். हम कहीं भी जाकर देखने से वो सीढ़ी के नीचे छोटा सा जगह होगा, छोटा सा एक कोना होगा, அங்க ஏதாவது அப்படின்னு உட்கார்ந்து இருக்கும், वहाँ पर ऐसा कुछ बैठा होगा, அப்படி மூளையில ஏதாவது 7-8 கையை வச்சுக்கிட்டு எப்படியாவது ஏதாவது அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கலாம். 7-8 हाथ रखे हुए ऐसे बैठे हुए देख सकते हैं। அப்போ இது இந்த ரூம் அப்படி, இதுதான் எங்க ரூம், எங்க ஆசாமி ரூம், यही हमारा परमेश्वर का जगह है करके कहते हैं। இவ்வளோ பெரிய ரூம் எல்லாம் உங்களுக்கு, ஆனா இவருக்கு இந்த மூளையா? इतना बड़ा जगह आपके लिए और ये छोटा सा करना परमेश्वर के लिए। பிரியமானவர்களே, நமக்கு நம்முடைய தேவனுக்கு அபிதமாக அல்ல. प्यारे लोगों, हमारा परमेश्वर को ऐसा नहीं है। விசுவாசி எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, பிரதர் எங்க ரூம் எங்களுடைய இது பாருங்க, இதுதான் முதல் ரூம், இது எதுக்குன்னு சொல்லி கேட்டோன்னு இதான் பிரேயர் ஹால். हमारे विश्वासी लोगों को पूछने से ये पहला कमरा है और ये प्रार्थना का जगह है। வீடு வாங்க இருக்கிறோம் பிரதர், அதுல பிரேயர் ஹால் நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்கு, அதனால அந்த வீடு எங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. हम एक खरीदने वाले हैं, एक घर खरीदने वाले हैं, उसमें बड़ा रूम है, वो हमारा प्रेयर रूम है। தெய்வத்திற்கு முக்கிய இடத்தை கொடுக்கிற ஜனங்கள் தான் நாம இருக்கிறோம். परमेश्वर को पहला स्थान देने वाले, मुख्य स्थान देने वाले हम हैं। ஏதாவது ஒரு கோணாவுல கொண்டு போய் வைக்கிறது கிடையாது. हम कोई भी कोने में जाकर हम नहीं रखते हैं। எத்தனை இடங்களை பாருங்க, எத்தனை ரோடுகள்ல பாருங்க, மெயினான இடங்களை ஒரு கோணாவுல கொண்டு போயிட்டு அந்த ரோட்ல கொண்டு வச்சிருவாங்க. வீட்டுல இருந்தா பிரச்சனையா இருக்குன்னு ரோட்ல வச்சிடறாங்க. कहीं भी जैसे देखिए सड़कों में घर में रखने से समस्या है करके कोई भी सड़क के बीच में रख देती है। ரோடு பெருசாக்கும் பொழுது முதல்ல அதை தான் இடிச்சு தள்ள வேண்டியதா இருக்குது. और सड़क को बड़ा कराते समय उसको ही तोड़कर नाश करना पड़ता है। விதமாக பிரியமானவர்களே, மனுஷர்கள் அபிதமாய் எண்ணி வாழ்வதை நாம் பார்க்கிறோம். प्यारे लोगों, मनुष्य लोग ऐसा करते हैं। ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய தேவனை எல்லா சந்தர்ப்பத்திலும் நீதான் எங்களுக்கு நடுவில் இருக்கிற தேவன் என்று சொல்லி அவரை இருக்க அனுமதி கொடுக்கிறோம். हम भी सारे मौके पर आप ही हमारे परमेश्वर है करके उसे बीच में रहने का स्थान देते हैं। அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக, கர்த்தாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே. इस्राएली लोगों के बीच में यिर्मयाह भविष्यद्वक्ता कहता है, आप हमारे बीच में रहने वाला है। உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. हम आपके कहलाते हैं। உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் நம்ம இடத்துல கேட்கிறார்கள். हमसे सब लोग पूछते हैं आपका नाम क्या है, आपका नाम क्या है, आपका नाम क्या है. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு பேரை சொல்லுகிறோம். हमारे एक लोग अपना अपना नाम बताते हैं। ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறதே. यहाँ पर कहा गए हैं, हम तेरे
लिए कहलाते हैं। உம்முடைய நாமம் தான் எங்களுக்கு வைத்திருக்கிறது. हम तेरे ही नाम कहलाते हैं। நமக்கு எல்லாருக்கும் ஒரே பெயர். हम सबके लिए एक ही नाम है। நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். हम सब मसीह लोग हैं। கிறிஸ்துவை அறிந்தவர்கள். हम मसीह को जानने वाले हैं। ஜீவிக்கிறவர்கள். हम मसीह के लिए जीने वाले हैं। பெந்தேகோஸ்தே அனுபவத்துடையவர்கள். பெந்தேகோஸ்தே के अनुभव वाले हैं। இந்த பெயர் தான் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ये नाम भी हमें दिया गया है। நமக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. हमें ये नाम दिया गया है। நம்ம எல்லாரும் நம்மை ஒரு பெந்தேகோஸ்தேக்காரர் என்று தான் சொல்ல வேண்டும். हमको सब लोग बेंतेकोस्त के लोग करके कहना चाहिए। நான் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுதே எனக்கு இந்த பெயர் கொடுக்கப்பட்டது. मैं स्कूल में 8वां कक्षा में पढ़ते समय मुझे ये नाम दिया गया है। ஸ்கூல்ல இந்த கிளாஸ் டீச்சர் கிளாஸ்ல என்ன லீடரா இருக்கிற ஒரு கிறிஸ்தவன், அவன் ஒரு ஆர்சி கிறிஸ்தவன். मेरे क्लास में जो एक मसीह है, जो मेरा लीडर है, वो आरसी है। அவன் தான் கிளாஸ் லீடரா இருக்கும்போது பேரு யார் யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க பேர்லாம் அந்த போர்டுல எழுதி போட்டுருவாங்க. कौन कौन बात करते हैं उनका नाम सब वो बोर्ड में लिख कर रखता है। சார் பயங்கரமான ஒரு கொடுமையான சார் இருப்பார். அவர் வந்துட்டு இப்படி நீட்ட சொல்லிட்டு முட்டிலே நல்லா தட்டி விடுவார். वो सर जो है बहुत कठोर है, वो आने के बाद वो हाथों में ऐसे मारता है। இவன் பேர் எழுதிட்டே வருவான். ये अपना ये सबका नाम लिख कर आता है। लीडर பேர் எழுதிட்டே வருவான். लीडर वो नाम लिख कर आता है। நான் சும்மா இருக்க மாட்டேன், கொஞ்சம் வாய் எனக்கு கொஞ்சம் அதிகம் தான் சொல்லி எனக்கு தெரியும். அதனால் அப்பவும் நான் அதிகமா பேசக்கூடியவனாக சில சமயம் ஏதாவது பேசிடுவேன். मैं चुप से नहीं रहता, मैं अधिक बात करने वाला उस समय भी चुप से नहीं रखता, मैं कुछ भी बात करने लगता हूँ। அவனிடத்தில் பேசும்போது அவன் என்ன செய்வான், பேர் எழுத மாட்டான். என்னை தப்பிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை அவனுக்கு. அதனால டேய் பெந்தேகோஸ்தே காலேப் சும்மா இருடா அப்படின்னு சொல்லுவான். वो मेरा नाम नहीं लिखेगा, वो मुझे बचाने के लिए ए बेंतेकोस्त वाला चुप से रह करके कहता है। டேய் பெந்தேகோஸ்தேக்காரா சும்மா இருடா. ए बेंतेकोस्त वाला चुप रह करके कहता है। 8ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது என்னை பெந்தேகோஸ்தேக்காரன் என்று தான் ஸ்கூல்ல பசங்க சொல்லுவாங்க. 8वीं कक्षा में पढ़ते समय ही मेरे साथ में रहने वाले बच्चे लोग मुझे बेंतेकोस्त के बच्चा करके कहते हैं। ஆனால் இன்றைக்கு நம்முடைய அருமையான விசுவாசிங்க பக்கத்துல இருக்கிறவங்க கூட பெந்தேகோஸ்தேக்காரரா தெரியறது கிடையாது. आज प्रिय लोग, हमारे विश्वासी लोग पड़ोस में रहने वाले बेंतेकोस्त के समान दिखाई नहीं देते हैं। பல சந்தர்ப்பம் நீங்க ஏதாவது பார்க்கும்போது நீங்க கிறிஸ்டியனா இவ்வளவு நாள் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. कई मौके पर देखते समय हम मसीह है क्या, इतने दिन से हमें मालूम नहीं, ऐसे कहते हैं। அந்த அளவுக்கு அவங்களுடைய ஜீவியம் உலகத்தாரை போல இருப்பதனால் எப்படி அறிய முடியும்? उनका जीवन संसार के लोगों के समान रहने के कारण वे कैसे जान सकते हैं? தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் நம்மை நாம் விளங்க பண்ண வேண்டும் பிரியமானவர்களே. हम संसार के हम परमेश्वर के नाम कहलाने वाले होकर हम बुलाए जाना चाहिए। இவர்கள் கடைசியாய் சொல்கிறார்கள், நீர் எங்களை விட்டு போக வேண்டாம். ये आखिरी में कहते हैं तो हमको छोड़कर ना तज। எங்கள் நம்பிக்கையே எங்களை விட்டு போகாதிரும். ये हमारा आशा हमें छोड़कर ना जा। எங்கள் ரட்சகரே எங்களை விட்டு போகாதிரும். हमें बचाने वाले हमें छोड़कर ना जा। எங்கள் பராக்கிரமசாலியே எங்களை விட்டு போகாதிரும். हमारा वीर हमें छोड़कर ना जा। எங்களுடைய புருஷனே எங்களை விட்டு போகாதிரும். हमारे पुरुष हमें छोड़कर ना जा। இந்த மனவாட்டி சபையை சேர்க்கும்படியாக இந்த புருஷன் வர இருக்கிறார். ये दुल्हन कलीसिया को इकट्ठा करने के लिए ये पुरुष आने वाला है। நம்மை சேர்க்கும்படியாக அவர் சீக்கிரம் வர இருக்கிறார். हमें इकट्ठा करने के लिए जल्दी आने वाला है। பிரியமானவர்களே, நம்முடைய தேவனை நாம் புருஷனாய் இந்த பூமியில அனுபவிப்போமாக. प्यारे लोग, इस संसार में हमारा परमेश्वर को हम पुरुषों का अनुभव करें। அவர் நம்மிடத்தில் ஒரு திடகாத்திரமான செய்யக்கூடியதான நம்மை ஆளுகை செய்யக்கூடியதான நம்மை ஜெயமாய் நடத்தக்கூடியதான ஒரு புருஷனாய் இருக்க நாம் அனுமதிப்போமாக. हमें जय देने वाला, हमें एक राज्य करने वाला एक पुरुष होकर हम उसे अनुमति दें। அப்படி நாமும் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கட்டும். उसके नाम हम कहलाए। அப்படி நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களை சேர்க்க அவர் சீக்கிரம் வர இருக்கிறார். उसके नाम को धारण किया मनुष्यों को इकट्ठा करने के लिए वह जल्दी आने वाला है। ஒப்பு கொடுப்போமாக. अर्पण करें। கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். परमेश्वर का नाम का धन्यवाद हो। जीवन की दौड़ पूरी करके पिता की राज पे प्रवेश हम करें, उसका चेहरा सदा देखेंगे, उसकी सेवा सदा करेंगे। जीवन की दौड़ पूरी करके पिता के राज पे प्रवेश हम करें, उसका चेहरा सदा देखेंगे, उसकी सेवा सदा करेंगे। कांटेने तक जो वफादार रहेगा, कांटेने तक जो वफादार रहेगा, जीवन का मुकुट पाएगा। ओ हमारे आंसू सब पूछेगा। எல்லாரும் பாடுங்க, सब लोग गाइए। हमारे दुख मिटा के आंसू सब पूछेगा।
महिमा में जब आएगा, ओ हमारे दुख मिटा के आंसू सब पोंछेगा, ओ हमारे दुख मिटा के आंसू सब पोंछेगा। उड़ के मिलेंगे प्यारे जोगो, उड़ के मिलेंगे प्यारे जोगो, महिमा में जब आएगा, ओ हमारे दुख मिटा के आंसू सब पोंछेगा, 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 ओ हमारे दुख मिटा के आंसू सब पोंछेगा। Amen. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Stotram, 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 stotram. வசனத்திற்கு செவி சாய்த்தவர்கள் அர்ப்பணிப்போமாக. वचन के लिए जो काम दिए हैं अपने आप को अर्पण करें। தெய்வமே உமது வசனம் இவ்விதமாய் சொல்லி இருக்கிறதே. परमेश्वर आपका वचन ऐसा कहता है, எங்கள் நிலையோ இவ்விதமாய் இருக்கிறதே. हम ऐसे हैं। தெய்வமே வசனத்தின் பிரகாரமாய் எங்களுக்கு ஒரு ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். परमेश्वर वचन के अनुसार जीवन बिताने के लिए हमें अनुग्रह दीजिए। நாங்கள் போதித்தோம், நாங்கள் கேட்டோம், हम सिखाए हैं, हम सुने हैं, ஆனால் கிருபை இல்லாவிட்டால் இவைகளால் எங்களுக்கு எவ்விதமான பயனும் இல்லை. हमें अनुग्रह नहीं है उससे, इससे हमें कोई फायदा नहीं है। ஆகையால் கிருபையை தந்தருள்வீராக. इसलिए अनुग्रह दीजिए। நாங்கள் அந்த கிருபைக்காய் காத்திருக்கிறோம். हम उस अनुग्रह के लिए बाट जोते हैं। நீர் எங்களை விட்டு போக வேண்டாம். हमें छोड़कर ना तज। தேவனே நீர் எங்களை விட்டு போக கூடாது. परमेश्वर हमें छोड़कर ना तज। நீர் எங்களோடு கூட இரும். अब हमारे साथ रहे। நீர் எங்களோடு கூட இருக்கத்தான் வேண்டும். अब हमारे साथ रहना ही चाहिए। ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஷரபலகதிரபௌ ஷங்கரபகுதுதந்திரபானியா. ஆமென். ஹalleluya. praise the Lord. praise the Lord. praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிந்தித்தவர்களாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். विचार करते हुए हम हाथों को उठाकर धन्यवाद करेंगे। praise the Lord. 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கூட்டம் முடிக்க போறங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. मीटिंग समाप्त करने वाले अच्छे से धन्यवाद कीजिए। praise the Lord. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாலை நடக்கிறதான கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து अनेகரை கர்த்தர் கொண்டு வர வேண்டும். शाम की मीटिंग को आशीष करके बहुत सारे लोगों को लाना चाहिए। 3 மணிக்கு நடக்கிறதான காத்திருப்பு கூட்டம், வாலிபர் கூட்டங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். 3 बजे होने वाली भाजने मीटिंग, यूथ मीटिंग को परमेश्वर आशीष करना चाहिए। தேவனுடைய கரத்தில் அர்ப்பணித்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். परमेश्वर के हाथों में अर्पण करते हुए हम धन्यवाद करेंगे। praise the Lord. 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 hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். हमारे स्वर्गीय पवित्र पिता, आज दिन इस समय के लिए धन्यवाद करते प्रभु, हमारा कन्वेंशन का दूसरा दिन सुबह का आराधना भी परमेश्वर ने बोझ उठाया, शुरू से लेकर आखिर तक प्रभु का आत्मा हमारे बीच में था प्रभु जी, इसलिए धन्यवाद करते हैं प्रभु जी। हमारे गीत की सेवा को भी आशीष किया प्रभु जी, इसलिए धन्यवाद करते हैं। गीत गाकर प्रभु में आनंदित होने के लिए, हमारा न प्रभु जी बल को नया करने के लिए परमेश्वर सहायता किया प्रभु जी, इसलिए धन्यवाद करते राजा। थोड़ा देर प्रभु आत्मा में मगन होकर प्रभु को आराधना करने के लिए प्रभु अनुग्रह दिया, इसलिए धन्यवाद करते हैं। आप आत्मा है, आपको आराधना करने वाले आत्मा और सच्चाई से आराधना करना है करके वचन के मुताबिक, और प्रभु जी हम लोग भी आत्मा और सच्चाई के साथ प्रभु का आराधना करने के लिए परमेश्वर एक मौका प्रभु जी हमारे जीवन में दिया है, इसलिए धन्यवाद करते हैं प्रभु जी। आज मीठी मीठ लेकर आए सारे भाई बहनों के लिए धन्यवाद करते हैं प्रभु का समूह पर आकर आशीष पाने के लिए प्रभु सहायता कीजिए प्रभु जी। हमने जो कुछ आशीष प्रभु का समूह पर पाए हैं उसको संभाल कर रखने के लिए परमेश्वर आपको बच्चों के लिए सहायता करने के लिए बंदी करते हैं प्रभु जी। जो अभिषेक नहीं पाए उन लोगों को जल्दी से जल्दी अभिषेक पाने के लिए प्रभु सहायता करने के लिए बंदी करते हैं। आज हमसे बातें क्या सारे वचन के लिए धन्यवाद करते हैं। यिर्मयाह भविष्यद्वक्ता प्रभु अपना परमेश्वर के बारे में प्रभु जमला, वो प्रभु का बारे में प्रभु जमला जो कुछ उसको जानकारी था प्रभु जो बता रहा है, प्रभु जो एक नंदी को प्रभु जो उधर बता रहा है, प्रभु जो वचन से प्रभु जन से बातें क्या है, इसलिए धन्यवाद करते हैं प्रभु जमला परमेश्वर को। प्रभु जमला इस्राएल का आशा करके वो कह रहा है, प्रभु जी हमारे बीच में रहने वाला करके कह रहा है कि संकट का समय में हम लोग को रक्षाने वाला रक्षा करने वाला है, ऐसा कह रहा है। आपका नाम प्रभु जी हमारे जीवन में है प्रभु जी, हमारे पास में है करके वो कह रहा है। ऐसा अनुभव प्रभु जी ऐसा करके प्रभु जी अपना वचन वो बता रहा है। ऐसा अनुभव में हम लोग भी प्रभु जी मिला प्रभु को
हमारे अनुभव में लेने के लिए परमेश्वर सहायता करने की विनती करता राजा। और प्रभु जमेला प्रभु को प्रभु जमेला ऐसा प्रभु जमेला भी ऐसा हम लोग को ऐसा चंगाई देना है, हम लोग को छुटकारा नहीं दे सकता, ऐसा रहने वाला परमेश्वर कर नहीं है। प्रभु ऐसा एक पराक्रम का परमेश्वर कर प्रभु हमारे जीवन में अनुभव करने के लिए परमेश्वर हर एक दिन में सहायता करने की विनती करता राजा। इसलिए ऐसा परमेश्वर हम लोग को छोड़कर नहीं जाना करके प्रभु वो कह रहा है। ऐसा हमारा जीवन में भी प्रभु जमेला आपको हम लोग को छोड़कर आप नहीं जाना करके प्रभु आपके साथ में हम लोग हमेशा रहने का अनुभव को संभालने के लिए प्रभु सहायता करने की विनती करते हैं प्रभु जी। हम लोग प्रभु आपके साथ में रहने से आप हमारे साथ रहेगा प्रभु जी। वो अनुभव को प्रभु जी संभाल के रखने के लिए हम लोग इधर से जाने के समय में प्रभु जी प्रभु का प्रभु जी वो आशा के साथ हम लोग जाने के लिए परमेश्वर हमको सहायता करने की विनती करते हैं प्रभु जी। हालेलुया। और भी प्रभु जी दिन बजे होने वाला प्रभु जी हमारा मीटिंग से परमेश्वर बोझ उठाने को देते हैं। शाम का मीटिंग प्रभु ने बोझ उठाकर आशीष कीजिए। पास्टर को शिक्षण कर देना चाहिए प्रभु जी। हमें लोगों को लेकर आना चाहिए, सच्चाई को प्रभु जी शहर पर अपने प्रकट करना चाहिए, सच्चाई को जानकर सच्चाई के द्वारा सब प्रकार का बंधन से लोग छुटकारा पाना चाहिए प्रभु जी। मैंने छुटकारा पाकर प्रभु के राज्य के लिए एक झुंड तैयार होने के लिए परमेश्वर सहायता करने को दिया राजा। जो उद्देश्य प्रभु जी मैंने ये शहर में कन्वेंशन को दिया है वो प्रभु जी उद्देश्य को अपने पूरा करने की विनती करते हैं। हमारा हर एक जीवन में जो अच्छा काम को आपने शुरू किया है वो काम को पूरा करने के लिए और एक बार हमारा आत्मा प्राण शरीर आपका हाथ में हम लोग समर्पण करते हुए प्रभु का जल्दी आगमन के लिए हर एक तैयार करने के लिए और एक बार प्रभु का समर्पण हम लोग मांगते हैं। यीशु मसीह के नाम से मांगते हैं, सुनकर ग्रहण कीजिए पिता। ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மோடும் சகல பரிசுத்தரோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹalleluya. 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 सबको praise the Lord.